ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தேங்க் ஒரு சேட் பார்க்கலாம். அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஓகே. என் வெட்டிங் ரூமில் தேவனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். அம்மா, நான் போவா? இருடா, இன்னும் 5 நிமிஷம் இருக்குது. அம்மா அவன் எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாம்மா, நான் போகிறேனே. இருடா போகலாம். இந்த வாட்ச் ரிப்பேரா? ஏன் ஓடவே மாட்டேங்குதா? அம்மா 5 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ போவா? சரி போ. ஓகேம்மா. தேங்க வேகமாக நடந்துட்டு அகைன் அம்மா கிட்ட வந்து சரிம்மா ப்ளஸ் பண்ணு. இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஹாப்பினஸும் உனக்கு அப்படியே கிடைக்கணும். நீ எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும். இன்றைக்கி மாதிரி என்றைக்குமே நீ சந்தோஷமாக இருக்கணும். ஓகேம்மா, லவ் யூ. ஓகே, வரேம்மா, பாய். போ. தேங்க ரொம்ப கேஜுவலாக அப்படி ரூம்குள்ளே வந்தோம். பெட்டுக்கிட்டே வந்து பெட்டில் உட்காந்தோம். தேம் உட்காந்ததுமே ஒயின் எந்திரிச்சு நின்னான். ஹே, இதெல்லாம் வேணாம், உட்காரு. இல்லை இல்லை தேம், அது உனக்கு என் பேர் தெரியுமா? தெரியும். அப்போ எல்லாம் ஈஸி தான், உட்காரு. உட்காரு. எதுக்கு நின்றுட்டே இருக்கா? ஓ, பயமாக இருக்கா? இல்லை இப்போ வேணாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், நம்ம 2 பேரும் பழகலாம், கொஞ்சம் டைம் ஆகட்டும், அப்படி தான் சொல்ல போறியா? இதனால ஓகே தான், உட்காரு. எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. எல்லோரும் ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். தேவன் டக்குன்னு எழுந்திரிச்சுன்னா அவன் ரொம்ப கூலாக பெட்டில் உட்காந்துட்டு அவ்வளோதான். இது உங்ககிட்ட நிறைய தடவை சொல்ல ட்ரை பண்ணேன், ஆனால் சொல்ல முடியல. உன்னை தனியாக மீட் பண்ண கூட ட்ரை பண்ணேன், எதுவும் பண்ண முடியல. ஓகே, புரியுது, தப்பு தான். நான் என் ஃபேமிலிக்கிட்ட எவ்வளவோ சொன்னேன், யாரும் கேட்கல. ஈவன் இந்த கல்யாணம் எனக்கு பிடிக்கலன்னு உன் பேரண்ட்ஸ்க்கு கூட தெரியும். அவங்களும் ஏதோ ஒரு விஷயமாகவே நினைக்கல. நான் உன் பேரண்ட்ஸ்கிட்ட கிளியராகவே சொன்னேன், என்னை பற்றி தேவன்கிட்ட சொல்லிடுங்கன்னு. அவங்க கல்யாணம் ஆகட்டும், எல்லாம் சரியாயிரும்னு சொல்லிட்டாங்க. தப்பா என்னோடது மட்டும் இல்லை. அப்புறம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு தூக்கம் வருது, குட் நைட். ஏ என்ன என்ன நீ பாட்டுக்கு தூக்கம் வருது, குட் நைட். ஹே, என்ன பேசுகிற? எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. எனக்கு ஒன்று பிடிச்சனால தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நீ என்கிட்ட கேட்டியா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கான்னு? ஆனால் எல்லாரும் சொன்னாங்களா? அது ஓகே, இதை பற்றி பேச ஒன்றும் இல்லை. ஒரு 3-4 மந்த்ஸ் அதுக்குள்ளே டிவோர்ஸ் கிடச்சிரும். நீ அப்ளை பண்ணு. ஏய், என்ன பேசிகிட்டு இருக்கா? ஃபர்ஸ்ட் நைட் அதுவுமா? வாட், ஃபர்ஸ்ட் நைட்டா? அது ஓகே. உனக்கு இப்போ என்ன பிடிக்கல? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுக்கு பிடிக்கலன்னு மட்டும் சொல்கிறியா? இல்லை, நான் ஹேண்ட்ஸமாக தானே இருக்கேன், நல்லா சம்பாதிக்கிறேன், எல்லா விதத்துலேயும் நான் ஓகே தானே. பிடிக்கலன்னா அதுக்கெலாம் வந்துட்டு பதில் சொல்லணும், எனக்கு எந்த அவசியமும் இல்லை. இப்போ எனக்கு தூக்கம் வருது. ஓகே, நான் பாட்டு படுத்து தூங்க ஆரம்பித்தான். என்ன அவ்வளோதானா? சும்மா பிடிக்கலன்னா என்ன அர்த்தம்? தாலி கட்டும்போது பக்கத்தில் தானே இருந்தேன், அப்போ சொல்லியிருக்கலாம்ல. டிவோர்ஸ் அப்ளை பண்ண சொல்கிறான். இப்போ இது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு, சும்மா டிவோர்ஸ். அவங்க டென்ஷனா அப்படியே அந்த பக்கம் வந்து பெட்டில் பில்லோவை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தான். என்ன பண்ணுற? அதான் எதுவும் பண்ண விடலையே. வாட்? அதான் தூங்க போகிறேன். ஓகே, நீ தூங்க. ஒயின் டக்குன்னு பெட்ஷீட்லாம் எடுத்துகிட்டு அப்படியே எழுந்திரிச்சான். ஏய், என்ன பண்ணுற? இல்லை, நீங்கள் தூங்க. ஹலோ, என் வீட்டுக்கு வந்திருக்கல, நான் தான் ஒன்று நல்லா பார்த்துக்கணும், நீ பெட்லேயே தூங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ தூங்க. ஏய், என்ன? உன் அப்பா மட்டும் சொல்லியிருக்கேன் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்னு. ஒன்றா கவுச்சில் இல்லை தரையிலலாம் நல்லா தூங்க வைக்க முடியாது. நீ பெட் யூஸ் பண்ணிக்கோ, எனக்கு பிரச்சனை இல்லை. அப்போ நான் கீழே தூங்கிக்கிறேன். ஆனால் ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நான் கீழே தூங்கிக்கிறேன். ஓகே. என்ன ஓகேன்னு சொல்லிட்டு அவ படுத்து தூங்குறான். ஒரு பேச்சுக்காக சரியாக சூஸ் பண்ணிக்கிறேன், படுத்துக்கோன்னு சொல்லலாம்.
பெட்ஷீட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தரையில் விரிச்சிட்டு இருந்தோம். கவுச்சில் தூங்கினாலாம் ஏன் தரையில் விரிச்சிட்ருக்கா? நான் கவுச்சோட கொஞ்சம் நீளமாக இருக்கேன், எனக்கு அது பத்தாது. ஓ ஓகே, இப்போயாவது கூப்பிட்றலாம் பாரு. அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகி எங்கே கிளம்பிட்டு இருந்தா. தேங்க ரொம்ப லேட்டாக கண்ணை திறந்து பார்த்தோம். குட் மார்னிங் வந்துட்டு அங்கே திரும்பி பார்த்துட்டு எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் அப்படியே மிரர் முன்னாடி திரும்பி ஹேர் ஸ்டைல் பண்ணிகிட்டு இருந்தா. ஒரு பேச்சுக்கு அது குட் மார்னிங் சொல்லலாம். தேங்க தூங்கணும் முதோட அப்படியே எந்திரிச்சு போய் மா காஃபி. இந்தடா என்னடா இப்படியே வந்திருக்க? தேங்க அம்மா முறைச்சி பார்த்துட்டு இருந்தோம். என்னடா ஏன் இப்படி பார்க்குறேன்? என்ன 5 நிமிஷத்துக்கு அப்புறம் போனேன் சொன்னேன். அது அப்போ தானடா நல்ல நேரம். அதான் நான் எப்போ போனாலும் அங்கே போய் தூங்க தானே போகிறேன்னு உனக்கு தெரியும்ல. டேய் என்ன பேசுகிற? மா சின்ன பிடிக்கலன்னு அவள் சொன்னாளா? அது அது அப்போ சொன்னான். டேய் உன்னை யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? அவளுக்கு பிடிக்கலையா? டேய் அது நீ தானே பார்த்துருக்கா. ஒரே ரூமில் ஒன்று அடிக்கடி பார்க்கும்போது அவளுக்கு ஒன்று பிடிச்சிரும் அப்படின்னு நினச்சி நீயா கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன். ஏய் என்னடா, நான் தான் சொல்கிறேன்ல உன்னை யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? அவளை பற்றி எல்லாம் விசாரிச்சிட்டேன். ஒன்றும் அவளுக்கு பிடிக்கல, அவ்வளோ மட்டும்தான். அது சீக்கிரம் சரியாயிடும். அது மட்டும்தானே வேணும். அது ஏய் அவள் ரொம்ப நல்ல பொண்ணுடா. அவள் அப்பா அம்மாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான். அப்போ எங்களையும் ஓ அப்படி. டீ அவ பிடிக்கலன்னு சொன்னாதான். ஆனால் பாரு கொஞ்ச நாள்லே அவளுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். சின்னம்மா ஹே நாங்கள் வேணான்னு சொல்லணுன்னு தான்டா நினச்சோம். நீ தான் எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்குமான்னு சொல்லிட்டா. நீ சொல்லும்போது உன் முகம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. எங்களால் அதுக்கு மேலே அவள் வேணாண்டான்னு ஒன்றுட்டு சொல்ல முடியலடா. ஒரு தடவை நான் கூட கேட்டேன்ல இவள் வேணாண்டா வேறு பொண்ணு பார்ப்போமான்னு. நீ என்ன சொன்ன? எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்குமா, அவளுக்கு என்ன பிடிக்கவே இல்லைனாலும் பரவாயில்ல, நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னல. பேசாமல் போயிடுமா? நான் செம்ம டென்ஷனில் இருக்கேன். காஃபி ஆடுது குடி. எங்கள் அம்மா முறைச்சிட்டு இந்த காஃபி குடிச்சிட்டு இருந்தோம். அப்போ என் ரூம்லேருந்து வெளியே வந்தான். ஆண்டி நான் கிளம்பிட்டேன். தேவன் என்னை பார்த்துட்டு இருந்தான். எங்கம்மா போகிறான்? தேவம் இன்னைக்கு அவள் வீட்டுக்கு போகணும். நேற்று தானமா வந்தோம். அதில் தேவம் நீயும் அவ்வளோ சேர்ந்து அவள் வீட்டுக்கு போகணும். எதுக்கு? டீ நேற்று சொன்னேன்ல அது நிஜ கல்யாணத்துக்குமா. நான் எதுக்கு போகணும்? அவளுக்கு தானே பிடிக்கவே இல்லையே. டீ என்ன பேசிகிட்டு இருக்கா? எஞ்சி கிளம்பு, அவள் கூட போ. ஈவினிங் ரிட்டர்ன் வந்துடுங்க. அம்மா அவன் ஃப்ரெண்டோட பொண்ணுன்னு தானே இப்படி தான் பண்ணுறான். அவள் ரொம்ப நல்ல பொண்ணுடா. இப்போ நான் நீ தங்கல அம்மா சொன்ன பேச்சை கேட்டு அப்படியே கிளம்பி கூட போறியா? ஒன்று போயிட்டு வந்து வச்சுக்கிறேன். எங்கள் ரூம் போயிட்டு அப்படியே ரெடி ஆகிட்டு வெளியே வந்தோம். எங்கள் அம்மா அவளை போயிட்டாளா? காரில் வெயிட் பண்ணுறா. வரேன். பார்த்து போயிட்டு வா. எங்கள் வந்து கார் எடுத்தான். இன்னும் எதுவுமே பேசாமல் உட்காந்துட்டு இருந்தான். எங்கள் அம்மா பாட்டு கார் ஓட்டி அம்மா வீட்டுக்கிட்ட போய் நிப்பாட்டினான். இன்னும் இறங்கிட்டு எங்கள் வான் கூட சொல்லாமல் அவள் பாட்டி வீட்டுக்குள்ளே போனோம். ஓ மை காட், அப்படி டைமை ஸ்கிப் ஆச்சு. தேங்க சுத்தமாகவே கண்டுக்காம அவள் பாட்டை வேலையை பார்த்துட்டு இருந்தான். தேவங்க யார்கிட்ட எப்படி பேசுனே தெரியாமல் எல்லாருக்கிட்டையும் ஒன்று வரல ஆன்சர் பண்ணிவிட்டு அவன் பாட்டு ஹாலில் உட்காந்துட்டு இருந்தான். அப்படியே ஈவினிங் ஆனதும் ஓகேம்மா நான் கிளம்புறேன். ஏய் என்னடி தேவங்கிட்ட நீ பேசவே மாட்டேற? என்ன பேசணும்? ஏய் அவன் உன் ஹஸ்பண்ட் என்ன பேசணும் கேட்குற? மா நான் கல்யாணமே வேணாம் தானே சொன்னேன். நீங்கள் தானே கல்யாணம் பண்ணிக்க சொன்னீங்க. சாரி பிளாக்மெயில் பண்ணீங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், வேற என்ன வேணும்? ஏய் என்னடி பேசுகிறேன்? அவன் எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோடு உங்ககிட்ட. மா நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க சொன்னீங்க, நான் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். இன்றைக்கி வரணும்ல, அதான் வந்தேன். ஈவினிங் அங்கே வான்னு சொன்னாங்க, அதான் போகிறேன்,
வேறு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ணுறதுலாம் இப்படி தாம்மா இருப்பேன். என்னால் இப்படி தான் இருக்க முடியும். நான் கிளம்புறேன். ஃபைன், என்ன உன் பிரச்சனை? நாங்கள் ஒன்றும் ஒரு லவ்வாக அப்செக்ட் பண்ணலையே. நீ கூப்பிட்டு வா, கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு தானே சொன்னோம். அவன் தான் உன்னை கூப்பிட்டு அப்படியே விட்டுட்டு போனோம். நீ அப்போ நினச்சிட்டு மா இப்போ எதுக்கு அவனை பற்றி பேசுகிறீங்க? அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சில்ல. நான் கிளம்புறேன். ஒயின் டர்ன் பண்ணும்போது தேவங்க அங்கே நின்றுட்டு இருந்தோம். ஒயின் தேவங்க பார்த்துட்டு எதுவுமே பேசாமல் அப்படியே போனோம். அது அது வந்து தேவம். ஓகே ஆண்டி, எனக்கு புரியுது. நான் கிளம்புறேன். தேவம், அது அது வந்து நான் என்ன பிரச்சனையாக இருக்கும், என்கிட்ட எதுவும் பிரச்சனையா அப்படின்னு தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருந்தேன். இப்போ தெளிவாக புரிஞ்சிடுச்சு. அவளுக்கு லவ் ஃபெயிலியர், அவ்வளோதானே. இதுக்கப்புறம் அவளை நான் பார்த்துக்கிறேன். அது தேவம். ஓகே தான் ஆண்டி, நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம். நான் அவளை பார்த்துக்கிறேன். அவள் என்னோடய ஒய்ஃப். நான் அவளை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன். நீங்கள் அவளை நினச்சி கவலைப்படாதீங்க. ஆனால் தேவம், என்ன நினச்சி கவலைப்படாதீங்க. நான் என்னையும் பார்த்துப்பேன். அண்ட் சீக்கிரமே நாங்கள் 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். நான் வரவா? ரொம்ப ஹாப்பி தான். அவள் அப்படி தான் ரொம்ப கோவப்படுவான். ஆனால் ஓகே ஓகே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. நான் வரேன் ஆண்டி, பாய். தேவையோட அம்மா ஹக் பண்ணிவிட்டு அங்கேருந்து வெளியே வந்தோம். அப்படியே காரை ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தோம். அவன் எதுவுமே பேசாமல் விண்டோ சைட் பார்த்துட்டே இருந்தான். உனக்கு லவ் ஃபெயிலியரா? அவன் திரும்பி தேங்க பார்த்தா. இல்லை, நீ அம்மாக்கிட்ட பேசிகிட்டு இருந்தது கேட்டேன்ல, அதான் கேட்குறேன். நானும் அம்மா பேசிகிட்டு இருந்தது கேட்டியா? நான் ஆண்டிக்கு பாய் சொல்லணும்னு வந்தேன். நீ தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தா. அப்போது அதெல்லாம் தெரியாமல் என் கார்லேருந்து வந்துடுச்சு. ஓ, இதுக்கு இவ்வளோ தான் ரியாக்ஷனா? என்ன பிரச்சனை உனக்கு? பேசாமல் போறியா? ஏய், என்ன பிரச்சனையா? என் லைஃபே பிரச்சனையில் தான் இருக்குது. சரி, அதெல்லாம் விடு. அவன் எப்படி சூப்பராக இருப்பானா? ஏய், என்ன? நீ தாராளமாக சொல்லலாம். என்னன்னா உன் ஹஸ்பண்ட். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஃபுல் ரைட்ஸ் எனக்கு மட்டும்தான் இருக்குது. பேசாமல் போறியா? என்னாச்சு? இல்லை, என்னாச்சு? பிரேக்கப்பா? அவன் ஒன்று அப்படியே விட்டுட்டு போயிட்டானா என்ன? ஏய், இல்லை, ஆண்டி அப்படி தானே சொன்னாங்க, அதான் கேட்டேன். உனக்கு தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாமல் இருக்கியா? சரி. அப்படி டைம் ஸ்கிப் ஆச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒயின் டவலோட வார்ட்ரோப்பில் அவள் ட்ரெஸ்ஸை தேடிட்டு இருந்தா. தேவை தூங்கி எழுந்திரிச்சிட்டு குட் மார்னிங். காலையிலே கண்கொள்ளா காட்சியாக இருக்கு. என்ன பண்ணிகிட்ருக்கா? தேவை என்கிட்ட வந்து நின்றுட்டு என்ன தேடிட்டு இருக்கா? அது என் ட்ரெஸ்ஸில் இங்கே என்னோடய ட்ரெஸ்லாம் இருந்துச்சுல. அப்படியா? ஏய், இங்கே என் ட்ரெஸ்லாம் வச்சுருந்தேன்ல, எங்கே? தெரியலையே. ஏய், விளையாடாதா? என் ட்ரெஸ்லாம் எங்கே? உனக்கு இப்போ ட்ரெஸ் வேணுமா? ஏய், என்ன பேசிகிட்டு இருக்கா? இப்படி டவலோட எனக்கு ட்ரெஸ் வேணும். என் ட்ரெஸ் எங்கே? கண்டிப்பாக ட்ரெஸ் வேணுமா? ஓ, ஏய், பிரச்சனை என்ன? என் ட்ரெஸ் எங்கே? அந்த வார்ட்ரோப்பில் பார்த்தியா? பார்த்துட்டேன். எங்கேயுமே ட்ரெஸ் இல்லை. எங்கே வச்சுருக்கா? ஏய், என்ன என்கிட்ட கேட்குறேன்? இந்த ரூமில் நீ நானும் மட்டும் தானே இருக்கும். இந்த ரூமில் எந்த ட்ரெஸ் காண போச்சுன்னா நான் உங்ககிட்ட தான் கேட்க முடியும். சரி, கேளு. ஏய், என்ன விளையாடிட்டுருக்கா? என் ட்ரெஸ், நான் வெளியே போகணும். ஆண்டிக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். ட்ரெஸ் வேணும். இப்போ பேசுகிற பார்த்தியா? இது ரொம்ப அழகாக இருக்குது. இப்படி பேசும், இதான் எனக்கு பிடிக்கும். என் ட்ரெஸ் எங்க? நம்ம பெட்டுக்கடியில் ஒரு ட்ராயர் இருக்குல்ல, தலை வைனர்லேருந்து ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு அவசர அவசரமாக ரெஸ்ட் ரூம் போனோம். ஃபியூ செகண்ட்ஸ்லேயே போய் செம்ம டென்ஷனாக ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வந்தான். அவள் கையில் வச்சுருக்க டவலை தேங்க மேலே தூக்கி போட்டான். என்ன பண்ணிகிட்ருக்கா? இதுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் இதில் அப்படியே பேசாமே இருந்தனா எனக்கு போர் அடிக்காதான்? அதான் என்கிட்ட நீ பேசணும் தான் அப்படி பண்ண. உங்ககிட்ட நான் எதுக்கு பேசணும்னா நமக்கு கல்யாணம் ஆயிருக்கு. உனக்கு தெரியுமா? நான் உன் ஹஸ்பண்ட்.
ஏய் சும்மா உச்சலாம் சொல்லாத, உட்கார். ஏய் என்ன, அப்படிலாம் போக விட மாட்டேன், உட்கார். தேங்காயின் கையை பிடிச்சி பெட்டில் உட்கார வச்சான். ஜோங் ப்ளீஸ் கையை விடு, எனக்கு வெளியே போகணும். வெளியே போய் என்ன பண்ண போகிறேன்? ஆன்ட்டிக்கு ஹெல்ப் பண்ணணும். ஓ, கல்யாணம் முடிஞ்சா மாமியாருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கு. குட், நல்ல விஷயந்தான். ஆனால் ஹஸ்பண்ட் கிட்ட எப்படி நடந்துக்கிட்டோன்னு ஒன்றுமே தெரியலையே. ஜோங் கையை விடு, அப்படிலாம் விட முடியாது. ஏன்னா நீ வைஃப், உனக்கு எனக்கு பிடிக்கல ஓகே, ஆனால் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கே. ஜோங் கையை விடு. ஏய், உனக்கு என்கிட்ட பேச வேணும் அவ்வளோதானே? சரி, நீ பேச வேணும், நான் பேசுகிற மட்டும் கேட்குறியா? விடுன்னு சொன்னேன். இந்த ட்ரெஸ் உனக்கு ஓகே தான், ஆனால் டவலில் வேற மாதிரி இருந்தா, அதுவும் கிட்ட வரும்போது ஒரு ஸ்மெல். அது எப்படி இருந்துச்சு தெரியுமா? என்ன பேசிகிட்டு இருக்கா, என்னென்ன நினச்சேன், என்னோட தடவை இப்படி என்கிட்ட நடந்துக்கிட்டேன். அப்புறம் அவ்வளோதான். பையன் செம்ம டென்ஷனாக டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே போனோம். தேவன் கண்ணத்தில் கை வச்சுட்டு டோரையே பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. பையன் தேவங்க டோட்டலாகவே அவாய்ட் பண்ணிகிட்டு இருந்தான். ஆனால் தேவங்க அதெல்லாம் கேர் பண்ணிக்காம எப்போ சான்ஸ் கிடைச்சாலும் அவன்கிட்ட பேச ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம். ஈவினிங், இல்லை ஆண்டி நான் கேபில் போய்க்கிறேன். என்னம்மா இவ்வளோ நேரம் ஆச்சு, இதுக்கப்புறம் கேபில் நீ தேவன் கூட போ. இல்லை இல்லை ஆண்டி வேணாம், நான் கேபில் போய்க்கிறேன். என்னம்மா கூப்பிட்டா? ஒயினா ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போகிறான். அவளை ஓ டிரைவர் வேலைக்கா, சரி போகணும். டீ கூப்பிட்டு போகிறேம்மா, அவன் என் ஒய்ஃப், இது கூட பண்ண மாட்டேனா? கூப்பிட்டு போகிறேன். உனக்காக போகலாமா? ஆண்டி நான் கேபில் போய்க்கிறேன். ஒயிங்க என்னம்மா, அவன் தான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறான்ல, அவன் கூட போய். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ டிரைவரை நினச்சிக்கோ. வாங்கி தேங்க முடிச்சுட்டு அப்படியே கார்கிட்ட போனோம். காரில் பெட்ரோல் இல்லை. காரில் பெட்ரோல் இல்லை. அப்புறம் கூட்டு போகிறேன்னு சொன்னான். என் பைக்கில் போகலாமா? பைக்லையா? என்ன பிரச்சனை? பைக்கில் பெட்ரோல் இருக்குது, போகலாமே. ஆண்டி அவன் பைக் நல்லா தான் ஓட்டுவான், அவன் கூட போ. ப்ளீஸ்மா, நீ தனியாக போக வேணான்னு தோணுது, நீ அவன் கூட போய். சரி. எங்கள் அம்மா பற்றி கண் அடிச்சுட்டு அப்படியே பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்தோம். உட்காரு, நான் வரேன் ஆண்டி. எங்கள் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போயிட்டு இருந்தோம். ஏய் மெதுவா போ, இவ்வளோ ஸ்பீடாக போகிறேன். உனக்கு பயமாக இருந்தா என்னை பிடிச்சிக்கோ. மெதுவா போன்னு சொன்னேன். பயமாக இருந்தால் என்னை பிடிச்சிக்கோன்னு சொன்னேன், கேட்கலையா? தேங்க விட்டு இன்னும் கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்காந்தோம். தேவங்க இன்னும் ஸ்பீடாக வண்டியை ஓட்டணும். கோயின்னு அப்படியே என்ன கண்டு தேவங்க கிட்ட வந்து தேவோட ஹெட்லைன் வச்சு தேங்க ஆக்ட் பண்ண மாதிரி ஹோல்ட் பண்ணோம். மெதுவா போன்னு சொல்கிறேன்ல, என்ன பண்ணுற? நான் தான் என்னை பிடிச்சிக்கோன்னு சொன்னேன்ல, நீ கேட்கல. நீ விழுந்துடக்கூடாதுன்னா என்ன பேசுகிற? வண்டியை ஸ்லோ பண்ணு. பாட்டிக்கு சீக்கிரம் போகணும்ல, என்னையா இப்படியே பிடிச்சிக்கோ. வண்டியை ஸ்லோ பண்ணுன்னு சொன்னேன், டைட்டாக பிடிச்சிக்கோன்னு சொன்னேன். தேவன் பயங்கர ஸ்பீடாக போயிட்டு இருந்தான். ஒயின் பின்னாடி உட்காந்து அப்படியே மூவ் பண்ணிகிட்டே இருந்தான். தேவன் ப்ளீஸ் கொஞ்சம் ஸ்லோவாக போ. ஏய் என்ன பண்ணுற, சும்மா உட்காரு. ஏய் என்ன பயமாக இருக்கு, ஸ்லோவாக போ, இல்லை ஸ்டாப் பண்ணு. ஏய் நிலையா மறுடி டீயா? ஏய் என்ன பேசுகிற? அது நிலையாதான், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன பேசுகிற? ஏய் எனக்கு இப்படி பிடிச்சிட்டு நீ நெளிஞ்சிட்டே இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்காதா? கொஞ்சம் எனக்கு ஸ்லோ பண்ணு. என்ன பேசிகிட்டு இருக்க? அது அது ரெண்டும் வண்டி நிப்பட்டியா நான் இறங்குவா? இல்லடி அது ரெண்டும் வண்டி நிப்பட்டியா நான் இறங்குவா? இல்லை நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஒயின் பைக்லேருந்து இறங்கலான்னு மூவ் பண்ணோம். தேவன் டக்குன்னு பைக்கை ஸ்டாப் பண்ணோம். ஒயின் பைக்லேருந்து வேகமாக இறங்கிட்டு தேவன் கண்ணத்துலேயே என்ன பேசுகிற, அறிவில்லை உனக்கு? அது 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 ரெண்டும் இல்லை, நீ
சி பயமுடு அசிங்கமால இப்படி பேச கூட வந்தால என்ன சொல்லு அவன் பாட்டு நடக்க ஆரம்பித்தான். என் பைக்கிலேருந்து இறங்கிட்டான். பைக்கை தள்ளிட்டே வாங்கிக்கிட்டு வந்தான். ஏய் என்ன எப்படி நடந்து போறியா? கூட வந்ததுக்கு நான் நடந்தே வந்திருக்கலாம். ஏய் இதுக்கு ரொம்ப சீன் போடுறேன். நீ மேலே ஒரு சீட்டு இருந்தான். எல்லாமே ஒரு சீட்டு தான். சிங்கமாக பேசாதான் திரும்ப அரைஞ்சணும். அதான் அரைஞ்சிட்டல, தாராளமாக அடிச்சுக்கோ, பிரச்சனையே இல்லை. ஏன்னா நீ என் ஒய்ஃப். அது மாதிரி அதெல்லாம் கூட. ஏய் நீ ஒன்றையும் கூட வர வேணாம், இங்கேருந்து கிளம்பு. அப்படிலாம் என் ஒய்ஃபை விட்டுட்டு போக முடியாது. அக்கேன் என்ன உன் ஒய்ஃப்னு சொல்லாதான். தாலி கட்டியிருக்கனே, அப்போ நீ என் ஒய்ஃப் தானே? கோட் அவன் நின்று வேகமாக நடக்க ஆரம்பித்தான். அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் தேங்காய் அவசரமாக ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருந்தான். ஃபைல் வேறையும் குடித்தேன். தேங்காய் ஃபைல்லாம் எடுத்து பேக்கில் வச்சுட்டு வெளியே வரலன்னு ரூம் டோர் கிட்டே வரும்போது ஒயின் ரெஸ்ட் ரூமில் இருந்து டவலோடு வெளியே வந்தான். தேவங்க ஒயினை பார்த்துட்டு பேக்கை பெட்டில் போட்டுட்டு ஒயின்கிட்ட வந்தான். என்ன அது ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். ஸோ அது கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். போ. ஆக்சுவலாக கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன்னா ஒய்ஃப் எப்படி போன்னு சொல்ல மாட்டேன். இல்லை என் ஒய்ஃப்னு சொல்லாதான்னு சொன்னேன். சூப்பராக இருக்கு. என்ன ஸ்மெல் செம்மையாக இருக்கு. ஏய் தள்ளிக்கோ, கிளம்பிட்டலாம் போ. அப்படிலாம் போக முடியாது. தேவனுடைய பிளான் வச்சு அவன்கிட்ட க்ளோஸ் ஆகிட்டான். என்ன பண்ணுறான்? என்ன பண்ணுறான்? தேங்காய் என்னோட லிப்ஸை ஸ்குவீஸ் பண்ணிட்டேன். நீ பாசமாக போயிட்டு வான்னு சொல்லு, அப்போ தான் போவேன். ஏய் என்ன பேசுகிற? விட்டுன்னு சொன்ன, போயிட்டு வான்னு சொல்லு, அப்படியே விட்டுறேன். என்ன நீ கிளம்பிட்டல போ. என்ன பண்ணிட்டு இருக்க? ஆமாம் என்ன பண்ணிட்டு இருக்க? சே ஒன்றுமே பண்ணாமல் இவ்வளோ க்ளோஸ் ஆன வச்சுட்டு சும்மா இருந்தாட்டி இல்லை என்ன பண்ணுற பிட்டு தேவம் ஒரே ஒரு குட்டியா என்ன குட்டியா? அது இதுதான். தேங்காய் செஸ்டில் கை வச்சு தேங்காய் அப்படியே தள்ளலாம். தேங்காய் அரையலான்னு கை எடுக்கும்போது அவள் டவல் லூஸ் ஆகி அப்படியே இறங்குச்சு. தேங்காய் டக்குன்னு அவள் டவலில் கை வச்சேன். அதை ஸ்லிப் ஆகாமல் பிடிச்சான். அவனோட கிளீவேஜில் தேங்காயோட ஃபிங்கர்ஸ் வச்சேன். தேங்காய் அந்த டவலை டைட்டாக பிடிச்சிட்டு இருந்தான். அவன் தேங்காயை பார்த்துட்டு இருந்தான். சாரி ஓகே. என் பேசலாம் ப்ளஷ்ஷா அப்படியே அங்கேருந்து வெளியே போனோம். அப்படியே டைமும் ஸ்கிப் ஆச்சு. டைம் கிடைக்கும் போதெல்லாம் அவனை டீஸ் பண்ணிவிட்டு அவன்கிட்ட குட்டி குட்டியாக ரொமான்ஸ் பண்ணிகிட்டே இருந்தான். ஒரு நாள் நைட் தேங்கோட ரூம் டோர் யாரும் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்டுச்சு. அவன் டக்குன்னு எழுந்திரிச்சான். ஏய் எங்கே போகிறேன்? டோர் யாரோ தட்டிகிட்டே இருக்காங்க. இரு நான் பார்க்குறேன். தேவன் டக்குன்னு எழுந்திரிச்சு அவன் பெட்ஷீட்லாம் எடுத்து மேலே வச்சுட்டு இருந்தான். ஏய் தட்டிகிட்டே இருக்காங்க, நான் வேணால் ஓப்பன் பண்ணவா? இரு நீ நீ படுத்துக்கோ. ப்ளீஸ் ஒயின் படுத்துக்கோ. அண்ணா படுத்துக்கோ ப்ளீஸ். தூங்குற மாதிரி. தேவங்க ஏதோ போய் டோர் ஓப்பன் பண்ணான். வெளியே தேவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. ஏ ஹாப்பி பர்த்டேடா தேவம். ஒயின் தூங்குறான் வெளியே. டீ அது தூங்கிட்டு இருக்கா, வெளியே போகலாம். டீ நாங்கள் ஒன்று சர்ப்ரைஸ் பண்ணலான்னு. சர்ப்ரைஸ் ஆகிட்டு வெளியே போமா? என்ன டிஃப்ரென்ஸ்? சர்ப்ரைஸா? தேவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஹாலில் வச்சு கேக்லாம் கட் பண்ணிட்டு இருந்தாங்க. தேவன் கேக் எடுத்து அம்மாவுக்கு ஃபீட் பண்ணிட்டு இருந்தான். ஹாப்பி பர்த்டேடா. தேங்க்ஸ்மா, லவ் யூ. பர்த்டேவா? இது தேவங்களோட பர்த்டேவா? என்னண்ணா என்ன டே ஒயின்? தேவன் திரும்பி ரூம் டோரை பார்த்தோம். அவள் தூங்கிட்டு இருக்காம்மா. ஓ நான் வேணா கூட்டிகிட்டு வரவா?
இல்லை வேணாம்மா, அவள் தூங்கிட்டு இருக்கா. டீ இவ்வளோ சவுண்ட்லேயே தூங்கிட்டு இருக்கா? மா தூங்கிட்டு இருக்கா. அவங்க அங்கேயும் திரும்பி ரூம் டோரை பார்த்தா சவுண்ட் கேட்கலையா? வெளியே வரலாம்ல? சரி ஓகே. 2 செகண்ட்ஸ் வந்துச்சுன்னு திரும்பி டோரே பார்த்துட்டு இருந்தோம். அம்மா என்னடா இந்த கேக் கொஞ்சம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறியா? எதுக்குடா? சாப்பிடு. இல்லைம்மா மார்னிங் ஒயினுக்கு. சரி வைக்கிறேன். அப்போ ஒயின் ரூம்லேருந்து வெளியே வந்தான். வாமா தூங்கிட்டியா? நான் சொன்னேன் அவன்கிட்ட எழுப்புறேன்னு, அவன் தான் வேணான்னு சொன்னான். அது தேங்க பார்த்தா தேங்க என்னை பார்த்துட்டே இருந்தான். சரி நீ வா, டேய் கேக் கொடு. அது தேவங்கிட்ட வந்தேன்னா தேவங்க கையில் கேக் எடுத்துட்டு என்னை பார்த்தான். உனக்கு இன்னைக்கு பாட்டே வா. ஆமாம் கேக் சாப்பிடுவல? அது சாப்பிடனாலும் பரவாயில்ல. அது புது எனக்கு கொடு. எனக்கு கொடு, எனக்கு தான் பர்த்டே. இன்னொரு குட்டி கேக் பீஸ் எடுத்துகிட்டு தேவங்க பார்த்துட்டே தேவங்க ஃபீட் பண்ணோம். தேவன் என்னை பார்த்துட்டே அவனோட ஃபிங்கர்ஸையும் சாஃப்டாக வெயிட் பண்ணி அப்படியே அந்த கேக்கை வாங்கினான். அவன் தேவங்க பார்த்துட்டே இருந்தான். தேவங்க லிப்ஸ்லாம் லிக் பண்ணிவிட்டு தேங்க்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. சரி ஓகேடா, மார்னிங் பார்க்கலாம். நீ என்ன அதுக்குள்ள வா, வெளியே போகலாம். உன் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண வேணாமா? அது பாடா போகலாம். தேவங்க ஃப்ரெண்ட்ஸ் தேவங்க கையை பிடிச்சி இழுத்தாங்க. தேவங்க என்ன பார்த்துட்டு நீயும் வரியா? இல்லை பர்த்டே செலிப்ரேட் பண்ண ஒன்றும் இல்லை, சும்மா வெளியே போயிட்டு ரோடெலாம் சுற்றிட்டு கொஞ்சம் நேரம் ஜாலியாக இருந்துட்டு வரியா? இல்லை நான் வரல, நீ போயிட்டு வா. ஃபைன் ப்ளீஸ். இல்லை இல்லை நீ போயிட்டு வா ப்ளீஸ். ஃபைன் ப்ளீஸ், எனக்காக ப்ளீஸ். இல்லை நான் வரல, கொஞ்ச நேரம் உனக்கு போர் அடிச்சதுமே கிளம்பிடலாம். ப்ளீஸ் பையன். அது போயிட்டு வா வேன், கூப்பிட்றான்ல. இல்லை இல்லை ஆண்டி. சரி வேணாம், நான் போயிட்டு வரேன். ஜங்க் வீட்லாம் டல்லாம் அப்படியே போலன்னு கிளம்புனோம். நானும் வரேன். நிஜமாவா வரியா? வரேன். கொஞ்ச நேரத்தில் வந்துடலாம்ல? வந்துடலாம் கொஞ்ச நேரம் தான். வரேன். ஒரு பெரிய ஸ்மைலோட என்னோட கை டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே வெளியே வந்தோம். கார் எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தெருவாக சுற்றிட்டு நடு ரோட்டில் காரை பார்க் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இறங்கி ரோட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இன்னொரு சைடில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். ஒய் எங்கே வா, அங்கே என்ன பண்ணுற? அது எங்கே வா, இங்கே உட்கார். இல்லை வந்துட்டல, வா உட்கார். தேங்காய் என்னோட கையை பிடிச்சி இழுத்து அப்படியே தேங்காய் பக்கத்தில் உட்கார வச்சோம். தேங்காய் ஹேண்டால் உன்னோட ஆமா டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசிகிட்டே இருந்தான். ஒயின் தேங்காயோட ஹேண்டை பார்த்துட்டு தேங்காய் நிமிந்து பார்த்தோம். ரொம்ப அழகாக ரொம்ப க்யூட்டாக ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசிகிட்டே இருந்தான். அவன் கண்ணை அசைச்சு பேசுகிறது, கையை ஆட்டி பேசுகிறதுலாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. என்ன பார்த்துட்டே இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? ஓகே சும்மா பார்த்துட்டே இரு, பிரச்சனை இல்லை. கை விட, அதெல்லாம் விட முடியாது. நாளைக்கு என்ன பிளான்? அதை நாளைக்கு சொல்கிறேன். அப்படியே ஃபியூ மினிட்ஸ்லேயே தேவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கேருந்து கிளம்புனாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் தேவங்க காலையிலே ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு போய் ஊரெல்லாம் சுற்றிட்டு இருந்தோம். ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுமே ஒயினுங்க அவள் ரூமில் இருப்பா. ஓகே தேவங்க வேமா ரூமுக்கு வந்தோம். பாப்போலாம். எங்க கை விடு, வா போகலாம். என்ன நேற்று எதுவும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சொன்னா எதுவும் சொல்லலை, அதுக்காக இப்போல்லாம் நீ ரொம்ப அப்படிதான் பண்ணுவேன். வா போகலாம். என்ன விட்டு போகலான்னு சொன்னேன். வா. சரி எங்கே போகிறோம்? எதை கூப்பிட்றேன்? பர்த்டேக்கு கிஃப்ட் கொடுக்கணுமா? வா. பர்த்டேக்கு கிஃப்டா? நான் எதுவும் வாங்கல. என்ன கிஃப்ட்? என்ன சொல்கிறேன்? வா சொல்கிறேன், சும்மா அதை கேட்டுகிட்டே இருக்கேன். தேங்காயின் கை பிடிச்சி தரத்துன்னு எடுத்துட்டு வந்து காரில் உட்கார வச்சோம். போலாமா? எங்கே போகிறோம்? என்ன பண்ணிகிட்ருக்க? வரியாலாம் கேட்க மாட்டியா? நேற்று கேட்டேன்ல,
கேட்டால் முடியாதுன்னு தான் சொல்லுவேன். அப்புறம் ரொம்ப யோசிச்சுட்டு எல்லாரும் என்ன நினைப்பாங்களோ நினச்சிட்டு அப்புறமா வரேன்னு சொல்லுவேன். அவ்வளோலாம் டைம் இல்லை. போலாமா? சரி, எங்கே? அதான் சொன்னேன்ல பர்த்டே கிஃப்ட் கொடுக்க. நான் உனக்கு எதுக்கு பர்த்டே கிஃப்ட்லாம் கொடுக்கணும்? அப்பெல்லாம் சொல்லலாமா? நான் உன் ஹஸ்பண்ட், எனக்கு பர்த்டே. ஸோ கிஃப்டெல்லாம் நானாக வாங்கி கொடுக்கணும். இப்படி எடுத்துகிட்டு போய் வாங்கி கேட்கக்கூடாது. அண்ணா பர்ஸ் கூட எடுத்துகிட்டு வரல. பர்த்டேனா பர்த்டே பேக் தான் கிஃப்ட் கொடுக்கணுமா என்ன? இது என் ஸ்டைல். என்ன உளற? என்னதான் பண்ணிகிட்ருக்கா? சொல்கிறேன். அவங்க வேகமாக ட்ரைவ் பண்ணிட்டு போய் ஒரு மால் கிட்டே நிப்பாட்டினான். பார்ப்பலாம். ஹே, நான் பேசின உனக்கு புரியுதா என்ன? நான் பர்ஸே எடுத்துகிட்டு வரல. நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், வா. ஏய், கிஃப்ட்டுக்கு நீயே பே பண்ணுவியா என்ன? ஓ, உன்னை உள்ளே வான்னு தான் கூப்பிட்டேன், வா. அவன் கையை பிடிச்சி தரத்தன்னு எடுத்துகிட்டு வந்து உள்ளே விட்டுட்டு அப்படியே அவன் கையை எடுத்தான். என்ன இது? என்னோட பர்த்டே கிஃப்ட், ஓகே? இந்த மால் ஃபுல்லாக உனக்கு எங்கே போகணுமோ அங்கே போய் உனக்கு என்னெல்லாம் வாங்கணுமோ அதெல்லாமே வாங்கிக்கோ. ப்ரைஸ் டேக் பார்க்காம இதை வாங்கலாமா வேணாமான்னு யோசிக்காம உனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ எல்லாமே வாங்கிக்கோ. ஏய், என்ன பர்த்டே கிஃப்ட்னா நான் தானே? ஓ, அதான் சொன்னேன்ல, இதே ஸ்டைல். நீ நினச்சிருப்பல நம்மளை யாராவது ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்து உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது எல்லாமே வாங்கிக்கோ, நான் பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்குன்னு. நான் அப்படிலாம் நினச்சதில்ல. வீட்டுக்கு போகலாம். ஏய், நினச்சதில்லன்னா என்ன அர்த்தம்? இனிமேல் கூட நீ நினைக்கக்கூடாதுல்ல. அதனால நீ உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்கோ. ஏய், என்ன உன் ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் டைம்? சரி, என்னோட பர்த்டே, நான் பர்த்டே பேபி தானே, நான் சொன்னால் நீ செய்யணும்ல. நான் என்ன பெருசாக ஏதாவது கேட்டேன்? ஜஸ்ட் உனக்கு பிடிச்சதை நீ வாங்கிக்கோன்னு சொல்கிறேன். நான் பே பண்ணிடுறேன். உனக்கு பிடிச்ச எக்ஸ்பென்சிவான திங்ஸ், ட்ரெஸ் எது வேணாலும் வாங்கிக்கோ, ப்ளீஸ் வாங்கிக்கோ. ஹே, என்ன பண்ணிகிட்ருக்க நீ? ப்ளீஸ் எனக்காக உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்கோ. அப்படியா? இந்த மாலே வாங்கினாலும் ஓகேவா? சரி, ஓகே, வாங்கிக்கோ. என்ன ஃபன் பண்ணுறியா? ஏய், உடனேலாம் மாலை வாங்கி தர முடியாது, அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். உனக்கு கன்ஃபார்மாக மாலே வேணுமா? இல்லை, வீட்டோட டாக்குமெண்ட்லாம் வச்சுட்டு வரணும், கொஞ்சம் அமௌண்ட் ரெடி பண்ண டைம் ஆகும், அதான் கேட்குறேன். சரிச்சிட்டியா? அப்படியே போய் உனக்கு என்ன வேணும் வாங்கிக்கிறியா? ஓகே, கோல்டு, டைமண்ட் அப்படியே வாங்கிக்கவா? வாங்கிக்கோ. நிஜமா? நிஜமா தான். கோல்டு ரேட் என்னன்னு தெரியும்ல? அதெல்லாம் தெரியும், இப்போ வாங்கிக்கோ. நிஜமா? நிஜமா தான். போ வாங்கிக்கோ, போ, டைம் ஆச்சு. நிஜமாவே எனக்கு பிடிச்சதுலாம். ஏய், நான் பேசுகிறேன் உனக்கு புரியுதா என்ன? போ. கொஞ்சம் நேரம் பொறுமையாக பேசிகிட்டு இருப்பேன். சரி, போகிறேன். இன்னொரு ஃபியூ ஹவர்ஸில் அகைன் என்கிட்ட இருந்தான். இந்த ட்ரெஸ் எல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு, ட்ரை பண்ணேன், இது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் ஏதாவது 2 எடுத்துக்கவா? கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், நீ பே பண்ணிடுவியா? கொடு. அவங்க என் கையிலேருந்து எல்லா ட்ரெஸ்ஸுமே வாங்கிட்டு போய் பில் பண்ணிடுங்க. ஏய், இவ்வளோ ட்ரெஸ்லாம் எனக்கு வேணாம். பில் பண்ணியாச்சு, போலாமா? ஏய், என்ன பண்ணிகிட்ருக்க? இவ்வளோ ட்ரெஸ் வாங்கி என்ன நீ? பில் பண்ணியாச்சு, போலாமா? ஆனால் நிறைய இடம் போக வேண்டியது இருக்குது. என்ன பண்ணுற? போலாம், வா. தேவன் கை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு வெளியில் வந்தோம். வாட்ச் பார்ப்போமா? ஏய், எதுக்கு இவ்வளோ? வா. ட்ரை பண்ணு, உனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ எல்லாமே ட்ரை பண்ணு. ஏய், என்ன பண்ணிகிட்ருக்க? வாங்கிக்கோன்னு சொல்கிறேன்ல, ப்ளீஸ். நீ வாங்கிக்கிற கூட நான் கெஞ்சணுமா? சரி, பரவாயில்ல, கெஞ்சிறேன், ப்ளீஸ் வாங்கிக்கோ. உனக்கு என்ன வேணாலும் வாங்கிக்கோ, ப்ளீஸ். சரி, ஓகே. இது நல்லா இருக்கா? அப்படி டைம் ஸ்கிப் ஆச்சு. தேவம் அவன் கார் ஃபுல்லாக பேக்கெல்லாம் அடுக்கி வச்சுட்டு என்னை வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு இருந்தான். ஏய், நீ என்ன பண்ணுற? எதுக்கு இவ்வளோ பில் பண்ணியிருக்க? இதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கல, ஆனால் இவ்வளோ இதுக்கு சொல்ல கேட்காம சும்மா பில் பண்ணிகிட்டே இருக்கா? எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. இதுதான் இந்த பர்த்டேயோட பெரிய கிஃப்ட். அப்படியே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு. ஏய், நீ என்ன பைத்தியமா? எனக்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்ட? உனக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன்ல, அப்போ எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். என் ஒய்ஃப்க்கு
அவன் ஆசைப்படுற எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கேன். ஏய் ஒய்ஃப்னு சொல்லக்கூடாது, அவ்வளோதானே? ஓகே ஓகே, எதுக்கு இதெல்லாம் பண்ணுறேன்? எனக்கு ஹாப்பியாக இருக்குது, அதனால பண்ணுறேன். இவ்வளோ செலவு பண்ணுறதுல என்ன ஹாப்பினஸ் இருக்குன்னு பண்ணிகிட்ருக்கா? ரொம்ப நான்சென்ஸாக இருக்குது. நீ என்ன வேணால் சொல்லிக்கோ, ஆனால் உனக்கு தெரியாது நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னு. ஒரு நாள் நீ எங்கேயாவது நிற்கும்போது, நீ எதையாவது பார்க்கும்போது, அப்போ உன் மனசுக்கு தோணும், இப்போ இங்கே மட்டும் தேவை இருந்தா இது எனக்கு வாங்கி கொடுத்துருவான்னு. அந்த நம்பிக்கையை நான் உனக்கு கொடுத்துருக்கேன்ல, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உன் தேங்க பார்த்துட்டு இருந்தான். என்ன நீ என்ன கேட்டாலும் நான் வாங்கி கொடுப்பேன்னு உன் மனசுக்கு தோணுது தானே அப்படின்னு நான் சொன்னேன்னா. நீ 4வது ஷாப்பில் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு டேக்கை பார்த்துட்டு வச்சுட்டேன். ஃபியூ செகண்ட்ஸ்லேயே அகைன் அதை எடுத்தேன். அண்ட் பர்ஃப்யூம் ஷாப்பில் நீ எந்த பர்ஃப்யூம்க்குமே ப்ரைஸே பார்க்கவே இல்லை. ஏன்னா உன் மனசுக்கு தெரியும் நீ எதை செலக்ட் பண்ணாலும் நான் உனக்கு வாங்கி கொடுத்துருவேன்னு. உன் மனசு நம்பிடுச்சு, அப்படி தானே? வாங்கிட்டு அங்கே பார்த்துட்டே இருந்தான். நான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். தேங்க்யூ. என்ன நீ இப்படி இருக்க? நீ ஹாப்பி தானே? சொல்லுவேன், ஹாப்பி தானே? ஹாப்பி தான். இதெல்லாம் நான் வாங்க மாட்டேன். எதுக்கு தேவையில்லாத செலவுன்னு இதில் ஒரு 10% கூட நான் கண்டிப்பாக வாங்க மாட்டேன். நிஜமாவே ஹாப்பி தான். தெரியல, எனக்கான திங்ஸ், எனக்கு பிடிச்ச திங்ஸை ஜஸ்ட் வாங்குறதுல கூட இவ்வளோ ஹாப்பினஸ் இருக்குன்னு. அதில் இம்பார்ட்டனே அதை நான் வாங்கி கொடுத்தது தான் இல்லை? இன்னொரு ஸ்மைலோட அப்படியே விண்டோ சேர்த்துருந்தோம். ஜாயினை பார்த்துட்டு அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தோம். அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. நைட் வைன் பால்கனியில் உட்காந்துட்டு இருந்தான். இங்கே என்ன பண்ணுறான்? ஓய், என்ன பண்ணிகிட்ருக்க? ஒன்றும் இல்லை, சும்மா. சரி, நானும் சும்மா ஜாயின் பண்ணிக்கிறேன். என் வைன் கிட்ட வந்து உட்காந்துட்டு என்னோட ஷோல்டர் லேண்ட் போட்டான். ஏய், கையிடு. கை கூட போடக்கூடாதா? நான் அதான் தாடியெல்லாம் கட்டியிருக்கேன்ல. ஏன்? ஓகே. வானத்தில் என்ன பார்த்துட்ருக்கா? ஸ்டார்ஸை கவுண்ட் பண்ணிகிட்ருக்கியா? நீ இதெல்லாம் பண்ணுற? ஓ, கிஃப்டா? எனக்கு ஹாப்பியாக இருக்கும்ல என் பர்த்டே அதுமா, அதான். சரி, எதோடு நீங்கிட்டே சொல்லுமா? எதாவது கேட்கணுமா? அதான் கேட்டேனே. நீ இதுக்கு இதெல்லாம் அத்தை இல்லை, வேறு ஏதாவது? நான் யார் உனக்கு? எதுக்காக இதெல்லாம்? ஏய், என்ன உனக்கு அம்னீஷியாவா என்ன? நீ என் ஒய்ஃப் மறந்துட்டியா? தேவம், உனக்கு புரியுதா? நமக்குள்ள ஒன்றும் இல்லை. நீ நினைக்கிற மாதிரி நான் இல்லை. நீ என்ன நினச்சிக்கிட்ட? நீ ஒய்ஃப்னு நினச்சி. சரி, அதெல்லாம் விட. என்ன தேவன் என் முன்னாடி கை நீட்டிட்டு இருந்தான்? என்ன, எதுக்கு இப்போ கை நீட்டிகிட்ருக்க? எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறியா? ப்ராமிஸா? என்னன்னு? என் லைஃபெல்லாம் என் கூடவே இருப்பேன்னு? ஏய், என்ன விளையாடுறியா? நீ டிவோர்ஸ் கொடுத்தனா? அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன். கொடுத்தனா நான் உடனே கிளம்பிடுவேன். அதான் சொல்கிறேன்ல, நான் கொடுக்க மாட்டேன். சொல்லு, என் லைஃப்பில் இருப்பில்ல? தேவம், நமக்குள்ளே என்ன இருக்குன்னு நீ என்கிட்ட ப்ராமிஸ்லாம் கேட்டுட்ருக்க. சரி, எதுவுமே இல்லை. ப்ராமிஸ் பண்ண என் கூடவே இருப்பல? எனக்கு அது போதும். இப்போ இருக்கல, இது மாதிரி சும்மா என் கூட இரு. தேவம், உன் பெட்ரூமில் இருக்க பெட், பில்லோ, வார்ட்ரோப் மாதிரி நானும் ஒரு பொருள், அவ்வளோதான். நமக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப் கூட அவ்வளோதான். இதுக்கு ப்ராமிஸ்லாம் கைடு. ஏய், என்ன? சரி, உனக்கு வேணால் அது அப்படியே இருக்கலாம். ஆனால் எனக்கு நீ என் ஒய்ஃப். நீ இப்படி சொல்கிறது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு உனக்கு தெரியாது. உன் பேச டல்லாக இருக்கணும் ஃபீல் பண்ணுறியா? நடிக்கிறேன்னு தெரியுது. நீ சூப்பராக நடிப்பணும் தெரியும். ஆமாம், நடிக்க தான் செய்கிறேன். சோகமாக இருக்க முடியாது. ப்ராமிஸ் பண்ணு. ஏய், ப்ராமிஸ் பண்ணு. எனக்கு வேறு வழியே இல்லை. நான் கூட தான் இருந்தாகணும். அது உனக்கு புரியலையா அண்ணா? இதில் ப்ராமிஸ் வரையா?
என்னால் தேவையில்லாமல் நீ உன் லைஃப்பை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க. நீ ஹாப்பியாக இருக்கணும்னா அதுக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு. ம். ஏய், நான் என்ன கேட்டுட்ருக்கேன், என்ன பேசிகிட்ருக்கேன்? நான் தான் கிளியராக சொல்லிட்டேன்ல, டிவோர்ஸ்லாம் தர மாட்டேன். ப்ராமிஸ் பண்ணு. ஏன் நீ என்னை விடலைண்ணா எனக்கு வேறு வழி இல்லை, நான் கூட தான் இருந்தாகணும். இதில் எதுக்கு ப்ராமிஸ் கேட்குறேன்? ப்ளீஸ் ப்ராமிஸ், சும்மா ப்ராமிஸ் தானே. சும்மா ப்ராமிஸ் எதுக்கு? எனக்கு எனக்கு ஒரு ஹோப் இருக்குல்ல, எப்பயும் நீ கூட வெயிட் பண்ண. அதுக்காக நான் கூட இருக்கிறதுனால எந்த யூஸும் இல்லதையும் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்? புரிஞ்சு வர போதும். ப்ராமிஸ் ப்ளீஸ். சொன்னால் கேட்க மாட்டியா? கேட்க மாட்டேன். ப்ராமிஸ் ப்ராமிஸ். உன்னை விட்டு போக மாட்டேன். ஆனால் ப்ளீஸ் என்ன அனுப்பிடு. ஏய், இதெல்லாம் ப்ராமிஸில் வராது. என்னை விட்டு போக மாட்டேன்னு சொன்னால அதை மட்டும் லாக் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. ஏய், ரொம்ப சின்னங்கதான், குட்டிக்கு இஷ்டம். சரி, எனக்கு தூக்கம் வருது, நான் போகிறேன். ஏய், அது என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? என்ன சொல்லணுமா? அதான் ஏதாவது. எனக்கு கிஃப்ட்லாம் ரொம்ப தேங்க்ஸ். நான் எப்பயுமே ஷாப்பிங் போனால் இதான் என் பட்ஜெட், இங்கே தான் எடுக்கணும் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும்தான் நிற்பேன். எக்ஸ்பென்சிவான சைட்லாம் போகவே மாட்டேன், ஜஸ்ட் பார்க்க கூட மாட்டேன். எதுக்கு அதை நம்ம வாங்குவா போகிறோன்னு, அது ரேஞ்ச் இல்லைன்னு. ஆனால் இன்றைக்கி ஒரு மாதிரி நல்லா இருக்குது. இதெல்லாம் கூட என்ன ஹாப்பியாக வச்சுக்கணும் எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். ஷாப்பிங் மாலில் என்னோடய புக்கில் இதுவரை நான் பார்க்காத பேஜை எனக்கு காமிச்ச மாதிரி இருந்துச்சு. தேங்க்ஸ். குட் நைட். ஏய், அது வேறு ஏதாவது சொல்லணுமா? இல்லை, தேங்க்ஸ்லாம் வேணாம். வேறு ஒன்றும் இல்லை. ஏய், ஒன்றும் இல்லையா? அது நிஜமாக ஒன்றும் இல்லையா? என்ன சொல்லணும்? சொல்கிறேன். ஒன்றும் இல்லைனா போய் தூங்க போ. குட் நைட். போ. தேங்க ரொம்ப சேடாக ஃபேஸை போட் பண்ணிவிட்டு திருப்பினோம். ஒரு ஸ்மைலோட தேங்க முடிச்சு அவள் பக்கம் திருப்பிட்டு ஹாப்பி பர்த்டே தேவ், ஹாப்பி பர்த்டே. நான் எதாவது சொல்லணும்னு நினச்சேன். உன் தேங்க அடிக்கலான்னு கை எடுத்தான். தேங்க என் கையை பிடிச்சிட்டு, ஏய், நான் நாளைக்கு பர்த்டே பேபியில் அடிக்க மாட்டேன்ல, என்ன பண்ணுறேன்? இதை சொல்ல உனக்கு எவ்வளோ நேரமா? நேற்று நைட்டு உனக்கு தெரியும்ல, பட் நான் போகிறேன். ஏய், தேங்க்ஸ். இப்போ தான் இந்த பர்த்டே கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்குது. தேங்க்ஸ் வைஃபி. ஏய், சும்மா அப்படி பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு உனக்கு பயங்கரமாக கோவம், அப்படி தானே? என் ஃபேஸை கோவமாக ஸ்டேஞ்சு போனோம். தேங்கும் பின்னாடி வந்தோம். அவன் பெட்ஷீட்லாம் எடுத்துகிட்டு பெட்டில் படுத்தோம். தேங்கும் பெட்ஷீட்லாம் எடுத்துகிட்டு வந்து அரைச்சிட்டு பிள்ளைவை போட்டு அவனை பார்த்துட்டு வந்து படுத்தோம். அவன் தேங்காய் முடிச்சு பார்த்துட்டு இருந்தான். தேங்காய் படுத்துட்டு ஃபிங்கர் வச்சு அவன் லிப்பை ரப் பண்ணி பார்த்துட்டு இருந்தான். அவன் செம்ம டென்ஷனாக தேங்கையை பார்த்துட்டு இருந்தான். என்ன லிப்பாக யூஸ் பண்ணுறா? இல்லை, எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கே, அதான் கேட்டேன். பிசாம தூங்குறியா? எப்போ நீயா தருவ? தேயும் இல்லை, சும்மா கேட்டேன். தந்துட்டாலும் அப்படி டைம் ஸ்கிப் ஆச்சு. அப்படி தான் தேம் கோயிலுக்கும் டேஸும் போயிருக்கும். ஒரு 1 வீக் அப்புறம் நைட் தேம் கீழே பிளாங்கெட்லாம் விரிச்சு அதில் லேப்டாப்லாம் வச்சுட்டு சீரியஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அவன் பெட்டில் படுத்துட்டு தேவங்க பார்த்துட்டு இருந்தான். என்ன பார்க்குறான்? என்ன பண்ணிகிட்ருக்க? அதுவா, இந்த ப்ராஜெக்டை நாளைக்கு ப்ரெசென்ட் பண்ணணும், அதான் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கேன். தேங்க ஒயின்கிட்ட பேசிட்டே அப்படி வேலை பார்த்துட்டு இருந்தான். ஒயின் தேவன் ஒர்க் பண்ணுறதை விட்டுட்டு அவன் கண்ணு, அவன் மூக்கு, அவன் லிப்ஸ்னு ஒன்று பார்த்துட்டு இருந்தான். தேவனுக்கு ஒயினவனை பார்த்துட்டே இருக்கான்னு தோண்டிகிட்டே இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் ப்ளஷ் ஆகிட்டே அப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். ஏய், என்னை பார்த்துட்டே இருக்காத, எனக்கு கூச்சமாக இருக்கு. நான் ஒன்றும் பார்த்துட்ருக்கல, என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு தான் பார்த்தேன். ஓ, அப்படியா? நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு என் ஃபேஸில் தெரியுது. என்னமோ பண்ண ஒயின் திரும்பி படுத்தான்.
பரவாயில்ல, பார்த்துட்டே இரு, பிரச்சனை இல்லை. எனக்கு தூக்கம் வருது. குட் நைட். நெக்ஸ்ட் டே மார்னிங். ஓகே, என்னை பார்க்கலாம். பாய். தேவ், நல்லா பண்ண. ஆல் தி பெஸ்ட். என்ன? அதான் நல்லா பண்ண. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஏய், ஏதாவது பண்ணாத, தள்ளிக்கோ. ஏய், ஃபர்ஸ்ட் டைம் நீ தான் பேசுறியா? இது எப்படி இப்படி டாட் பண்ணுறது? இது ஒரு கிஸ்ஸோட டாட் ஆனதுன்னா நல்லாயிருக்கும். அப்படியே ஒரு கிஸ் அதுவும் கொடுத்தனா. ஏய் போ, டைம் அதில். நல்லா பண்ண. ஆல் தி பெஸ்ட். ஓகே, செம்ம அடிச்சிக்கல. தேங்க்யூ. செம்ம வேகமாக வெளியே போனோம். என்னோட க்யூட்டான ஸ்மெல்லோட வாசலில் பார்த்துட்டு இருந்தோம். எங்க போய் கொஞ்ச நேரத்துலேயும் எங்களோட நம்பர்லேருந்து 4-5 மிஸ் கால்ஸ் என்னோடய ஃபோனுக்கு வந்திருக்கும். என் கிச்சன்லேருந்து வந்துட்டு ஃபோன் எடுத்து, என்ன இத்தனை கால் பண்ணியிருக்கான், எனக்கு கால்லாம் பண்ண மாட்டான்ல, இப்போ தானே போகணும், வேறு எதுவும் ப்ராப்ளமா, காரை ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போயிருப்பானோ, வேறு ஏதாவது. என் தேங்க்கு கால் பண்ணோம். மொபைல் ரிங்காக உன்னோட ஹார்ட் பீட்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. எடுத்து என்ன பண்ணிட்டுருக்க? அந்த கால் ஃபுல் ரிங்கும் போய் கட்டாச்சு. என்ன இவன்? நான் அகைன் ஜம்க்கு கால் பண்ணான். எடுத்து ப்ளீஸ் எடு, ராலோ மட்டும் சொல்லு ப்ளீஸ். நான் அட்டன் பண்ணதையும். ஏய், ஃபோன் பண்ண அட்டன் பண்ண மாட்டியா? ஏய், இப்போ நான் பண்ணல, நீ அட்டன் பண்ணவே இல்லை. என்ன பண்ணிட்டு இருந்த? ஏய், என்னாச்சு? இவ்வளோ நர்வஸாக பேசுகிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எதுக்கு இத்தனை கால் பண்ணியிருந்தா? நீ ஓகேவா? நான் ஓகே தான். சொல்லு, நீ எதுக்கு கால் பண்ணியிருந்த? இல்லை, நேற்று ப்ரிப்பேர் பண்ண ஃபைலை வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன். அதான் கிட்டே கேட்கலான்னு. அதுவா? அது பக்கத்தில் ஷெல்ஃபில் ஏதாவது வச்சுருப்பேன், இருக்கான்னு பார்க்குறியா? இங்கே தான் இருக்குது. நான் கொண்டு வரவா? இல்லை வேணாம். நீ கால் அட்டன் பண்ணலன்னு நான் டிரைவரை வர சொல்லியிருக்கேன். அவங்க வருவாங்க, அவங்க கிட்ட கொடுத்துறியா? ஓகே, கொடுத்துட்றேன். நீ ஓகே தானே? ஓகே தான். ஈவினிங் பார்க்கலாம். பாய். ஏய் ஃபைலை மறந்துடாம கொடுத்துரு. அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. அன்றைக்கி நைட்டும் எங்கள் லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். சீரியஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அங்கேயே பார்த்துட்டே இருந்தான். அதே கொஞ்சமாக ப்ளஷ் ஆகிட்டே இருந்தோம். ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் எங்கள் லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு, என்ன அது ஒன்றும் இல்லை, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு இப்போ பார்த்தேன். அப்படி தெரியலையே, என்ன ரசிச்சு பார்க்குற மாதிரி இருக்கு. ஏய், ஏதாவது பேசாத, ஜஸ்ட் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தேன், அவ்வளோதான். ஓஹோ, தேவனோட பிளாங்கெட்டில் உட்காந்துட்டேன். சரி, மார்னிங்கே அவ்வளோ நர்வஸாக பேசினேன். நானா? உன் கால் எடுக்கலன்னு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டியா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கால் பண்ணியிருந்தா, அதுவும் 4-5 டைம்ஸ். அதான் இது எமர்ஜென்சி ஒன்று நினச்சேன். என்ன எமர்ஜென்சி நினச்சேன்? அது இல்லை, அதான் ஃபைல் ஏதாவது. ஓ, நான் கூட ஒருவேளை காரை ஸ்பீடாக கொண்டு போய் எதுலேயும் விட்டணும் அப்படின்னு நினச்சிருப்பேன்னு. ஏய், என்ன பேசுகிறேன்? அப்போ நீ அப்படி நினைக்கல. எனக்கு தூக்கம் வருது. அந்த சைட் திரும்பி படுத்தான். தேவம் அப்படியே தவந்து அவன்கிட்ட வந்தோம். என்ன பண்ணுற? போ, ரொம்ப பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தால, அது என்னன்னு பாரு. ஏய், ஃபஸ்ட்டு சொல்லு, நிஜமாவே எனக்கு என்னமோ தானே அவ்வளோ நர்வஸாக பேசினேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் ஏதாவது எமர்ஜென்சியாக கால் பண்ணியிருப்பேன்னு. ஒத்துக்கோ, உன் வாய்ஸ் டோன் அப்படியே சொல்லிடுச்சு. எனக்கு என்னமோன்னு பயந்துட்டேன்னு. ஆமாம், நீ தான் ரொம்ப ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணுவல, அதான். அப்படியா? அப்போது நான் நினச்சது தான் நினச்சியா? நிஜமாவே எனக்கு எதுவும் இருக்குமோன்னு பயந்துட்டியான்னு? அதான் அவ்வளோ நர்வஸா? ஆமாம், நீ கால் அட்டன் பண்ணல, அது என்னோட ஃபோரில். ஏய், தேங்க்ஸ். எதுக்கு தெரில, தேங்க்ஸ். அப்போனா நீ இந்த ரூமில் இருக்க பெட், பில்லோ, வார்ட்ரோப் மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இல்லை இல்லை? என்ன பேசுகிறேன்? எனக்கு ஒன்றுனா பதறல, பயப்படுறல, எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு
ப்ரே பண்ணிகிட்டே இருந்தல, நான் கால் அட்டன் பண்ணுற வரேன். ம் அது அப்படின்னா என்னை ஹஸ்பண்ட் அக்செப்ட் பண்ணிட்டியா? என்ன பேசுகிறேன்? நீ என்னோட ரூம்மேட். உனக்கு கல்யாணம் பண்ணியிருக்கேன். சடனாக உனக்கு ஏதாவதுன்னா அது கல்யாணம் பண்ணியிருக்கனால ஹஸ்பண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் இல்லை? ஏதாவது பேசாததையும் எனக்கு தூக்கம் வருது. என்ன அவன் கண்ணை க்ளோஸ் பண்ணான். தேவன் ஃப்ளோரில் உட்காந்துட்டு அப்படியே அந்த பெட்டில் சாஞ்சிட்டு அவன் ஹெட்டை மட்டும் திருப்பி வாங்கின பார்த்தான். அப்போது என்னை ஹஸ்பண்ட் அக்செப்ட் பண்ணல. தேவையில்லாமல் பேசாமல் போய் தூங்க. ஒரு 10 இயர்ஸில் என்ன அதான் ஒரு 10 இயர்ஸ்க்குள்ளே அக்செப்ட் பண்ணிடுவியா? பைத்தியமோ உனக்கு? அப்போ 10 இயர்ஸ் என்ன பண்ணலான்னு இருக்கா? நீ சொல்லு, 10 இயர்ஸில் என்ன அக்செப்ட் பண்ணிப்பியா? சான்ஸே இல்லை. நோ. சரி ஓகே, ஒரு 20 இயர்ஸில்? பைத்தியமோ உனக்கு? சொல்லு, 20 இயர்ஸில் அக்செப்ட் பண்ணிப்பியா? போய் தூங்குதேன். அதெல்லாம் அப்புறம் தூங்கிக்கிறேன். நீ ஃபர்ஸ்ட் சொல்லு, 20 இயர்ஸில்? அது அப்போ பார்க்கலாம், போய் தூங்கு. ஒரு பேச்சுக்கதை சொல்லல. ஓகே, ஒரு 20 இயர்ஸில் கண்டிப்பாக ஒன்று அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு. சரியான கல்ல தெரியுமா நீ? கல்லா? பின்ன என்னதான் பிரச்சனை? கல்யாணம் ஆயிடுச்சு, என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன், நீ வீட்டுக்கு வந்துட்டேன், நீ ரூமை ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன ஹஸ்பண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறதுலாம் உனக்கு என்ன ப்ராப்ளம்? உனக்கு தெரியும்ல நான் தெரியும் நீ ஒருத்தனை லவ் பண்ணியிருக்கேன். உன் லவ் பிரேக்கப் ஆயிடுச்சு. அதனால எவ்வளோ நான் சுகமாக இருப்பேன். ஓகே, சுகமாக இருந்துட்டு போ. அதான் கல்யாணமே பண்ணிட்டோம்ல, அக்செப்ட் பண்ணிட்டு கூட சுகமாக இருக்கலாம்ல. நான் ஒன்று அவன் நினைப்பு வராத மாதிரி பார்த்துப்பேன். நிஜமா? நீ இப்படி இருக்கதே. நான் இப்படி இருக்கிறது இருக்கட்டும், நீ ஏன் இப்படி இருக்கா? சரி, உன் பிரேக்கப் ஸ்டோரி சொல்லு. என்னாச்சு? உனக்கு அவனை பிடிக்கலையா? உன்னை விட்டுட்டு போயிட்டானா? இல்லை நீ அவனை விட்டுட்டு வந்துட்டியா? எங்கள் அவ வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்கல. ஓ, ஃபோர்ஸ் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களா? நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலன்னா பரவாயில்ல, எனக்கு அவன் தான் வேணும்னு கல்யாணம் பண்ணிக்கலான்னு டிசைட் பண்ணி சர்ச்சுக்கு போயிட்டேன். காட், நிஜமாவா? கல்யாணம் பண்ணியா என்ன? பண்ணிக்கலான்னு தான் போனேன். இந்த மார்னிங் 5:30க்கெலாம் வர சொன்னோம். ஆனால் போனேன், வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஈவினிங் 7:30க்கு சர்ச்சை க்ளோஸ் பண்ணணும், வெளியே போவான்னு சொல்கிற வரேன். அவன் வரவே இல்லையா? அப்புறம் அவனுக்கு கால் பண்ணிகிட்டே இருந்தேன். அவன்கிட்ட பேச எவ்வளவோ ட்ரை பண்ணேன். அவன் வீட்டுக்கு கூட போய் தேடினேன். அவன் எங்கே இருக்கானே தெரியல. நானும் எப்படியோ ட்ரை பண்ணேன், அவனை கண்டுபிடிக்க முடியல. அவன்கிட்ட பேச ட்ரை பண்ணவே இல்லையா? இல்லை. என்னாச்சு? தெரியல. போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட கொடுத்தேன், நோ யூஸ். அதுக்கப்புறம் எத்தனை நாள் அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இல்லை, உடனே மேரேஜ். 1 இயராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். வீட்லேயும் எவ்வளவோ சந்தப்பட்டேன். இதுக்கு மேலே வருவான்னு தோணலை. எந்த ஹோப்பில் அவனுக்காக வெயிட் பண்ணணும்னு தெரியல. அதான் பேரண்ட்ஸும் கம்பல் பண்ணாங்க கல்யாணம் பண்ணிக்க. அதோட அவன் பேசும்போதே அவள் கண்ணெல்லாம் டீயர்ஸ் ஆச்சு. எனக்கு அவனோட கண்ணீர் பார்க்கவே அவ்வளோ ஹர்ட்டாக இருந்துச்சு. இதுக்கு ஃபீல் பண்ணுறா? நீ ரொம்ப லாயலாக தான் இருந்திருக்கா. அவன் வருவானா மாட்டானே தெரியாமல் நீ இவ்வளோ வெயிட் பண்ணியிருக்கல. ஃபீல் பண்ணாத. இதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி என்ன பண்ண? நீ போலீஸ் வர போயிருக்கல. அது மாதிரி அவன் நினச்சிருந்தா உன்னை ஈஸியாக ரீச் பண்ணியிருக்க முடியும்ல. இல்லை பொண்ணு, நீயே இவ்வளோ தூரம் போயிருக்க. அவன் பையன் தானே. ஒரு ஃபோன் கால், ஜஸ்ட் 1 minute, நான் வருவேன் அப்படியே ஒரு வார்த்தை, அது அவனால் கண்டிப்பாக முடிஞ்சிருக்கும்ல. அவனுக்கு என்ன ப்ராப்ளம்னே தெரியலையே. ஒருவேளை அவன் சைடில் என்ன? அவன் சைடில் அவன் நினச்சிருந்தா முடியும் தானே. இந்த 1 இயரில் ஒரு நிமிஷம் கூட அவனை பற்றி நினச்சிருக்க மாட்டான். அது உங்ககிட்ட பேசணுன்னு ஒரு நிமிஷம் எனக்கு தெரிஞ்சு அவன் நீ வேணான்னு டிசைட் பண்ணிட்டான். அதான் நீ ஃபீல் பண்ணுன்னு சொல்லல. கார்டு ஒன்று எனக்கு தரணும் தான் அவன்கிட்ட இருந்து
உன்னை தூரமாக்கிட்டேன் போல. இப்போ நீ கூட இருக்கும்போது நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்ல. இதை நினச்சி நீ கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கலாம்ல. உன்னை தான் எனக்கு தரணும்னா அப்போ எதுக்காக என் லைஃப்பில் வந்து எனக்காக வேணும்? இவ்வளோலாம் யோசிக்கக்கூடாது. அதெல்லாம் முடிஞ்சு போச்சுல. நம்ம ப்ரெசண்ட்டை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும். ஃப்யூச்சர், நம்மளோட ஃப்யூச்சரை பற்றி யோசிப்போம். புரியுது உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு. ஆனால் ரியாலிட்டி நீயும் புரிஞ்சுக்குவேன். ஆனால் வரலையே. உனக்காக ஏதாவது எஃபர்ட் போட்டிருந்தானா, உனக்கு ஏதாவது ஹோப் கொடுத்துட்டு போயிருந்தானா நம்ம அதை பற்றி யோசிக்கலாம். ஆனால் அதான் ஒன்றுமே நடக்கலையே. இது முடிஞ்சு போன சாப்டர். அதை பற்றி திரும்ப திரும்ப யோசிக்கிறது உன்னை தான் கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கும். சரி விடு, நீ தூங்கு. ஒயினவ கண்ணை க்ளோஸ் பண்ணோம். ஃபியூ செகண்ட்ஸ்லேயே தேவும். அவன் பேர் என்ன? அதான் அவன் பேர் ஜாக்சன். ஓ ஜாக்கா, நீ அவனோட ரோஸா? ஏன் எப்படி பார்க்குற? இந்த ரோஸ் எனக்கு கிடைக்கணும்னு தான் ஜாக் போயிட்டான்னு நினைக்கிறேன். குச்சுக்கா, நீயே உட்காந்துருக்க, போய் தூங்கு. கொஞ்ச நேரம் இருக்கேன். நீ கொஞ்சம் ஓகேனதும் நான் ஓகே தான். அந்த நீ உன் டேஸை என்கிட்ட வேஸ்ட் பண்ணிட்டுருக்கேன்னு தோணுது. ஆரம்பிச்சிட்டியா? இது என்னோடய லைஃப். நான் டிசைட் பண்ணிட்டேன். இது உங்க கூட தான். அது உங்க கூடவே வேஸ்ட்டாக போனோம். எனக்கு ஹாப்பி தான். தேவம், உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஏன் பிடிச்சிருக்கு? நான் உன் டைப் இல்லைன்னு உனக்கு புரியலையா? எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் பிடிச்சிருக்குன்னு கேட்டால் என்ன சொல்ல? அம்மாவை ஃபோட்டோ காமிச்சு இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்ட நிமிஷத்துலேருந்து எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. சும்மா ஃபோட்டோ பார்த்துட்டான்னு கேட்காதான், பிடிச்சிருக்கு. நான் அப்போவே டிசைட் பண்ணிட்டேன். அவங்ககிட்ட என்ன ப்ளஸ் இருந்தாலும் என்ன மைனஸ் இருந்தாலும் அதெல்லாம் அப்படியே அக்செப்ட் பண்ணிவிட்டு லைஃப் ஃபுல்லாக அவங்க கூடவே இருக்கணும்னு. நான்சென்ஸாக இருக்கு. உனக்கு அப்படி தான் தெரியும். உன்னை அப்படியே விட்டுட்டு போனவனுக்காக ஒரு வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தல, உனக்கு இது நான்சென்ஸாக தான் தெரியும். ஏன் எங்களுக்குள்ளே லவ் இருந்துச்சு. இருந்துச்சு. அதான் போயிட்டான்ல. சும்மா ஸ்டோரி பெரிய ஸ்டோரி நினச்சிட்டு இப்படி அழுதுட்டுலாம் இருக்காதான். உன் டீஸ்க்கெலாம் அவன் டிசர்வ் இல்லை. அப்புறம் ஜஸ்ட் ஃபோட்டோ பார்த்துட்டு அவனை பிடிச்சிருக்குன்னு நினைக்காதான். எனக்கு ஒன்றும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் சொன்னானே என் லைஃப்பில் அவங்க கூடன்னு. உனக்கு ஓகே சொல்லும் போது டிசைட் பண்ணிட்டேன். உன்னை அவ்வளோ லவ் பண்ணணும்னு ஆசை பண்ணுறேன். நிஜமா அதான் சொல்கிறத விட காட்டலான்னு நினைக்கிறேன். நீ டைம் கொடுத்ததும் நீங்கிட்ட ஓகே ஆனதும் அப்படி ஒரு டே வரும்னு நினைக்கிறியா? வராது. அதெல்லாம் கண்டிப்பாக வரும். நான் தான் சொல்கிறேன்ல எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறேன்னு. எனக்கு என்னோட லாஸ்ட் பிரீத் உன்னோட செஸ் கிட்ட தான். மேபி எனக்கு முன்னாடி நீ இருந்தா கூட உன்னோட லாஸ்ட் பிரீத் என்னோட செஸ்ஸில் இருக்கணும். அவ்வளோதான். இந்த ஹோல் லைஃப்க்கும் அது போதும். பைத்தியமா நீ? வாழவே இல்லை, சாகரத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். நான் சாகரத்தை பற்றி பேசல. அது வர உன் கூடவே இருக்கணும்னு சொல்கிறேன். எனக்கு தூக்கம் வருது. ஆனால் அப்படி தூங்க ஆரம்பித்தான். அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. ஒரு 1 வீக் அப்புறம் டேத்தியம் அவங்க கண்டிப்பாக வரணும்னு சொன்னாங்கடா. என்னால் போக முடியல. எனக்கு ரொம்ப தலை வலிக்குது. ப்ளீஸ்டா நீ ஒயினை கூட்டிகிட்டு போயேம்மா. ரிசப்ஷனுக்குலாம் நீ போக வேண்டியதானம்மா. அவங்க ஒயினை கண்டிப்பாக வர சொன்னாங்க. அவள் எப்படி என் கூட வருவா? நீயும் அவளும் போனால் தானே நல்லாயிருக்கும். அவள் என் கூட வருவாளா? நீ கூப்பிட்டா வருவாடா. சீன் போடுவோம். கூப்பிடுறேன். ஒயின் என்ன அது ரிசப்ஷனுக்கு வரணுமா? வீட்டில் சும்மா தானே இருக்கா, வா போகலாம். வெயிட் பண்ண வரேன். வரியா? வரேன். வெயிட் பண்ண, ரெடி ஆகிட்டு வரேன். நிஜமா? வெயிட் பண்ண வரேன். ஓகே நான் வெயிட் பண்ணுறேன். அவங்க அவ்வளோ ஹாப்பியாக வெளியே வந்தான். ஒயின் ப்ளஷ் ஆகிட்டே அப்படியே ட்ரெஸ் எடுத்து சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தான். போகிறேன்னு சொல்லிட்டா. அதுவும் நான் கெஞ்சவே இல்லைம்மா, கேட்கவே இல்லை. நான் சொன்னதுமே ஓகே சொல்லிட்டா. நான் கூட்டு போயிட்டு வந்துடுறேன். தேம் ஒயினா நீ ஓகே ஆகிட்டிங்களா? அது ஓகே ஆகிட்டோம்மா. இல்லைடா நீங்கள் அவங்க முத மாதிரிலாம் இல்லை. பார்த்தல நான் கூப்பிட்டதுமே ஓகே சொல்கிறேன். சரி நீ ரொம்ப யோசிக்காதான், நாளை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன். தேம் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ஒயின் ரெடி ஆகிட்டு வெளியே வந்தா. சூப்பராக இருக்கா, போலாமா?
சரி வேகமாக பைக்கிட்டு போனோம். காரில் போகலாமே. காரில் பெட்ரோல் இல்லை, பைக்கில் போவோமா? பொருளில் கூட போட்டுக்கலாம்ல. ஓகே. தேவை கொஞ்சம் நல்லா அப்படியே கார்கிட்ட வந்தோம். சரி ஓகே, பைக்லேயே போகலாம். ஏய் நிஜமாவா? காரில் தான் பெட்ரோல் இல்லைல்ல, பெட்ரோல் போட்டுட்டு போக டைம் ஆகும்ல, பைக்லேயே போகலாம். ஓகே போகலாம். தேவை என்னோட கை பிடிச்சிட்டு அப்படியே பைக்கிட்ட கூட்டிகிட்டு இருந்தோம். வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஏறு. அதெல்லாம் தேவோட அம்மாவும் டோர்கிட்ட நின்று ஒரு ஹாப்பியான ஃபேஸோடு பார்த்துட்டு இருந்தாங்க. தேவங்க ஸ்பீடாக ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுமே ஒயின் ஆட்டோமேட்டிக்காக அவன் ஹேண்டில் தேவங்களோட வேஸ்ட்டை ஹோல்ட் பண்ணோம். தேவங்களுக்கு பெரிய ஸ்மைலோட அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தோம். ரிசப்ஷன்லாம் அட்டன் பண்ணிவிட்டு அங்கேயே டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு கார்னரில் நின்றுட்டு இருந்தாங்க. கிளம்புவோமா? டைம் ஆச்சுல. ஏய் அங்கே பாரு, அந்த கப்பல் ரொம்ப அழகாக இருக்காங்கல்ல. அழகாக இருக்காங்க. 2 பேர் ஃபேஸும் பாரு, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. 2 பேருக்குமே மேரேஜ் ரொம்ப பிடிச்சிருக்கு போல். வாங்கிட்டு அவங்க பார்த்தா என்ன 2 பேருமே ஹாப்பியாக இருக்காங்கல்ல. அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கால, சொப்பியா க்யூட்டா. அவன் ரொம்ப லக்கியில். உனக்கு சொப்பியாக இருந்தால் பிடிக்குமா என்ன? யாருக்கு பிடிக்காது? அதெல்லாம் பசங்களோட வீக்னஸ் தெரியுமா? எனக்கு சொப்பியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். இல்லை சொப்பியாக இருக்கும்ல. ஏய் என்ன பேசுகிறேன்? ஏய் நான் சீக்ஸாக சொன்னேன், நீ என்ன நினச்சா? சரி டைம் ஆச்சு, கிளம்பலாமா? இரு கொஞ்ச நேரம். அவனை பாரு, அந்த பொண்ணு கை பிடிச்சிட்டே இருக்கான்ல. அவனுக்கு அவளை அவ்வளோ பிடிச்சிருக்கு. அவ்வளோமே பாரு, அப்பப்போ அவன் ஆமாம் பிடிச்சிக்கிறான். அவன்கிட்ட சர்ச்சு பேசுகிறான். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. ஒயன் தேவங்க ஒயனை திரும்பி பார்த்தாங்க. அங்கே ஒரு பையன் ஒயன்கிட்ட வந்து ஒயனை ஹக் பண்ணான். தேவங்க யாருன்னு கன்ஃபியூஸாக பார்த்துட்டு இருந்தான். அவன் அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு ஒயனோட சீக்ஸை பிடிச்சிட்டு எப்படி இருக்கு ஒயன், உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு? ஜாக்சன். அவ்வளோதான். தேவனுக்கு அந்த ஜாக்சன்ற பேர் கேட்டதுமே அவன் ஃபேஸில் இந்த ஸ்மைல்லாம் போய் அவன் மனசில் ஒரு மாதிரி ஆச்சு. ஜாக்சன் இன்னுமே அவனோட ஃபேஸில் கை வச்சிட்டு இருந்தான். நான் கிட்ட பேச ட்ரை பண்ணேன். என்னால் அது நான் கிட்ட நிறைய பேசணும். ஜாக்சன் அதான் இது இது தேவம். ஹாய் தேவம். இவன் ஜாக்சன். ஓ யாரோ இது? அது ஜாக்சன். இவன் 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 என்னோட ஹஸ்பண்ட். வாட்? எங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 months ஆச்சு. தேவங்க என்னோட என்ன பிளாட்ரியா? நாங்கிட்ட பேசணும். கூட வா. ஜாக்சன் வாங்கி கை பிடிச்சி அப்படியே கொஞ்சம் தள்ளி கூட்டிகிட்டு போகணும். இவங்களாங்க நிற்கவே முடியல. அவன் கை பிடிச்சிருக்குது, அவனோட சீக்க தொட்டதுன்னு ஜவுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. அவங்க ஒரு 5 seconds அதே இடத்துல நின்றுட்டு ஒரு டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு வேகமாக அவன்கிட்ட வந்தான். ஆனால் ஜாக்சன் தேவங்க என்னோட கை டைட்டாக பிடிச்சிட்டு அவன் போல டைம் ஆச்சு. ப்ரோ பேசிகிட்டு இருக்கேன்ல, அது டைம் ஆச்சு. அவன் போகலான்னு சொன்னால போகலாம். வா. தேவன் கை பிடிச்சிட்டு வேகமாக பைக்கிட்ட கூப்பிட்டு வந்தோம். அவன் பைக்கில் ஏறி உட்காந்துட்டு கீ போடும்போது ப்ரோ நான் அவன்கிட்ட பேசணும். ஹலோ என்ன பேசணும்? டைம் ஆச்சு, நாங்கள் வீட்டுக்கு போகணும். ஒயின் நீர். தேவன் என்ன பார்த்தோம். ஒயின் கண்ணே பிளிங்க் பண்ணாமல் தேவங்க பார்த்துட்டு இருந்தான். உனக்கு பேசணுமா? இல்லை போய் பேசணுன்னா போகணுன்னா போ. ஒயின் அந்த ட்ரீ கிட்ட வா நினைக்கிறேன். தேவங்க எதுவுமே பேசாமல் இருந்தோம். ஒயின் தேங்கையை பார்த்துட்டே இருந்தோம். சரி பேசு போ. ஒயின் மூவலான்னு போகும்போது தேவங்க என்னோட கை பிடிச்சிட்டு ஏய் நான் இங்கே வெயிட் பண்ணுறேன். எவ்வளோ நேரம் ஆனாலும் வெயிட் பண்ணுறேன். நீ பேசிட்டு நான் பேசிட்டு வரேன். ஒயின் போல நகரும்போது தேவன் என்னோட கை இன்னும் டைட்டாக பிடிச்சிட்டு நான் இங்கே நிற்கிறேன். நான் இங்கே தான் நிற்பேன். நீ என்னாச்சு தேவன்? நான் அவன்கிட்ட போக வேணாமா? தேவனோட கண்ணெலாம் டியர் ஆச்சு.
இல்லை பேசிட்டு வா, நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ம் ம் ஒயின் அவன்கிட்ட போனதுமே ஜாக்சன் அவனை ஹக் பண்ணான். என்ன இவன் என்ன புதுசா? ஒயின் ப்ளீஸ் ஒயின் வந்துடும். ஒயின் அவன்கிட்ட பேசுவான், நீ பா ப்ளீஸ் ஒயின் வீட்டுக்கு போகலாம் வந்துடும். ஒயின் கூட வந்துடும் ஒயின் ப்ளீஸ், நம்ம வீட்டுக்கு போகலாம். அது அவங்க பைக்கோட மிரர் அட்ஜஸ்ட் பண்ணி ஜாக்சன் ஒயினையும் பார்த்துட்டு இருந்தான். ஜாக்சன் என்னோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தான். என்னோட சீக்கை டச் பண்ணி பேசிகிட்டு இருந்தான். எனக்கு அதெல்லாம் பார்க்க ஃப்ளோ ஹர்ட் ஆச்சு. ஃபியூ செகண்ட்ஸ்லேயே ஒயின் வந்து பைக்கில் ஏறினான். இப்போ போகலாமா? அவங்க ரொம்பவே நார்மலான ஸ்பீடில் அப்படியே வீட்டுக்கு வந்து பைக்கை ஸ்டாப் பண்ணோம். என்னடா அதுக்குள்ளே வந்துட்டேன்? தலை வலிக்குதுமா. அவங்க வேகமாக ரூம்குள்ளே போனோம். ஒயினும் பின்னாடியே வந்தான். ஒயின் அவங்கிட்ட பேசலான்னு கிட்டே வரும்போது அவங்க வாஷ்ரூமில் போய் டோர் லாக் பண்ணோம். வாஷ்ரூம் டோர்லேயே சாஞ்சிட்டு ஹார்ட்டில் கை வச்சுட்டு என்கிட்ட தான் பேசாதான், என்கிட்ட தான் சொல்லாத, என்னாலதையும் கேட்க முடியாது, லைஃப்லாம் நீ கூட தான் இருக்கணும், என்னால் ஒன்று எதிர்களை கொடுக்க முடியாது, என்னோடது தான், என்னோடது மட்டும்தான், எனக்கு எதுவும் வேணாண்டி, என் கூட இருப்போதும் என்கிட்ட தான் சொல்லாத. என் கண்ணில் இருந்த டியர் அப்படியே அவன் சீக்கில் வடிஞ்சிச்சு. அவன் ஃபேஸில் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் ரூமில் இருந்துட்டு அப்புறம் வெளியே வந்தான். ஒயின் பெட்டில் உட்காந்துட்டு இருந்தான். அவன் பிளாங்கெட்லாம் எடுத்துகிட்டு ஃப்ளோரில் போய் விரிச்சிட்டு இருந்தான். ஒயின் தேங்கே பார்த்துட்டு இருந்தான். அவன் அவசர அவசரமாக பிளாங்கெட் விரிச்சிட்டு அப்படியே படுத்தான். தேவ் அது நான் எனக்கு தூக்கம் வருவேன். இல்லை தேவ் அது வந்து தூக்கம் வருவேன். மார்னிங் பேசுகிறேன். ஒயின் தேங்க பார்த்துட்டே இருந்தான். தேங்க பெட்ஷீட்டால் அவனை ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒயின் எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு ஆஃபீஸ்க்கு போயிட்டான். நைட்டும் ரொம்ப லேட்டாக வந்தான். தேங்க ரூம் டோர் ஓப்பன் பண்ணி உள்ள வரும்போது நான் அப்புறம் கூப்பிட்றேன், பாய். பார்த்தேன் இவ்வளோ நேரம் ஆச்சு. சாப்பாடு எடுத்து வைக்கவா? இல்லை வேணாம். தேங்க ரூம்குள்ளே வந்ததுமே அவன் பேக்லேருந்து லேப்டாப்லாம் எடுத்துகிட்டு அப்படியே பால்கனி போனோம். தேங்க நான் கிட்டே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. இல்லை தேங்க நான் கிட்டே கொஞ்சம் பேசணும், அது கொஞ்சம் வேலை இருக்குது. தேங்க பால்கனி போய்ட்டு லேப்டாப்பே ஓப்பன் பண்ணாமல் அப்படியே உட்காந்துட்டே இருந்தோம். ஃபியூ மினிட்ஸ்லேயே ஒயின் பால்கனி வந்தான். என்ன தேவ் வேலை இருக்குன்னு சொன்னேன், சும்மா உட்காந்துருக்கேன். அது இல்லை சும்மா ஸ்டார்ஸ் எண்ணிகிட்ருக்கியா? இல்லை நீ தூங்கல? ஒயின் தேங்கிட்ட வந்து உட்காந்தா. தேங்க லேப்டாப்பை டைட்டாக பிடிச்சான். ஒயின் அதை நோட் பண்ணிவிட்டு ஜாக்சன் எனக்கு கல்யாணம் ஆனதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆனான். அப்புறம் அவன் சொன்னான், ஒயின் ப்ளீஸ் எதுவும் சொல்லாதான், எனக்கு வேலை இருக்குது, நீ போய் தூங்கு. இல்லை தேவ் நான் நேரில் இருந்து உங்ககிட்ட பேசலான்னு. ஒயின் ப்ளீஸ் என்கிட்ட எதுவும் சொல்லாதான், என்கிட்ட கேட்க வேணாம், எனக்கு வேலை இருக்குது, டிஸ்டர்ப் பண்ணாமல் நீ போறியா? ஏய் என்னாச்சு? இல்லை அதான் சொல்கிறேன்ல, வேலை இருக்குது. நீ எவ்வளோ வேலை இருந்தாலும் லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு பேசிகிட்டு இருப்பேன்ல, இப்போ என்ன? இல்லை கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். சரி நீ ஒர்க் பண்ணு, நான் சும்மா இருக்கேன். நீ ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இல்லை நீ போய் தூங்கு. சரி என்கிட்ட கேட்டுட்டு அப்புறமா ஒர்க் பண்ணுறியா? இல்லை ப்ளீஸ் நான் ஒர்க் பண்ணணும், நீ போறியா? ஜாக்சன் என்கிட்ட பேசணும். அவன் பார்த்தேன் ஜாக்சன் ரொம்ப அழகாக இருக்கான். என்ன ஏன் வர முடியலன்னு ஏதோ சொன்னானோ? ஏதாவது ரீசன் இருந்திருக்கும். சாரி சொன்னானோ? சொல்லியிருப்பான்ல, உன்னை இன்னும் நினச்சிட்ருக்கேன்னு சொன்னானோ? உனக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொன்னானோ? கல்யாணம் பண்ணிட்டு கேட்டு ஷாக் ஆனால. அப்புறம் நீ சொல்லிட்டியா நமக்குள்ளே ஒன்றும் இல்லைன்னு? சும்மா ரூம் வச்சாதான் அப்படின்னா ஓகே சொல்லிட்டான்ல. அப்புறம்
டிவோர்ஸ் கேட்க சொன்னாலும் என் கண்ணே பிளிங்க் பண்ணாமல் அங்கேயே பார்த்துட்டே இருந்தான். என் கண்ணெல்லாம் டீயர்ஸோட பேசவே முடியாமல் திணறி பேசிகிட்டு இருந்தான். அது என்ன என்ன நினச்சிட்டு இருக்காங்க? ஒன்று அப்படியே விட்டுட்டு போனோம் தானே. இப்போ வந்து ஒன்று ஹக் பண்ணிட்டா ஜாக்சன் திரும்பி வந்துட்டான்னு நீ நீ இப்படி போகலாம். அது அப்பெல்லாம் போகக்கூடாது. உன் வேல்யூ தெரியுமோன்னு விட்டுட்டு தானே போனோம். என்ன சுச்சுவேஷன் இருந்தா போயிட்டான்ல, அப்புறம் என்ன என்ன கேட்க போகிறேன்? டிவோர்ஸ் தானே. என்னால் டிவோர்ஸ்லாம் தர முடியாது. நான் தான் சொல்லியிருக்கேன்ல, நான் டிவோர்ஸ் தர மாட்டேன்னு. என்னால் டிவோர்ஸ்லாம் தர முடியாது. என்கிட்ட அதை பற்றி எதுவும் கேட்காது. என்னால் டிவோர்ஸ் தர முடியாது. நீ கூட தான் இருக்கணும் லைஃப்லாம். எனக்கு ப்ராமிஸ் பண்ணல, மறந்துட்டியா? நீ கூட தான் இருக்கணும், என் கூடவே தான் இருக்கணும். என்னை பிடிக்கலன்னு தெரியும், என்னை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும் தெரியும். வேறு வழி இல்லைன்னு சொன்னால. ஆமாம், வேறு வழி இல்லை. நான் டிவோர்ஸ்லாம் தர மாட்டேன். நீ கூட தான் இருக்கணும், என் கூடவே தான் இருக்கணும். அவன்கிட்ட சொல்லிடு. என்னை யாருக்கும் தர மாட்டேன்னு சொல்லிட்டான். ப்ளீஸ் என்னோட ஹேண்ட் ஹோல்ட் பண்ணான். என்னால் முடியாதுடி. என்னால் ஒன்றும் இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியாது. எனக்கு நீ வேணும். ப்ளீஸ் டிவோர்ஸ் கேட்காத, நான் தர மாட்டேன். எனக்கு நீ வேணும். நான் சொன்னேன்ல, என்னோட லாஸ்ட் பிரீத் தூக்கிட்டு தான். என்னால் ஒன்று யாருக்கும் கொடுக்க முடியாது. எனக்கு புரிஞ்சுக்கணும் சொல்லாத. எனக்கு புரியாது, நீ என்ன புரிஞ்சுக்கோ. அப்போது டிவோர்ஸ் தர மாட்டியா? தர மாட்டேன். நான் தான் சொல்லியிருக்கேன்ல, தர மாட்டேன். சரி வேணாம். வேணாம் தானே? வேணாம், அதான் தர மாட்டேன்னு சொல்லிட்டுலாம். அவன் ஏதாச்சும் அப்படியே போய் தூங்கினான். ஃபியூ செகண்ட்ஸ்லேயே அவங்க எஞ்சி படுக்கலான்னு வந்தான். அவன் பிள்ளைகளும் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய வேலை இருக்குன்னு சொன்னேன். தூக்கம் வந்து மார்னிங் பார்த்துக்கலான்னு வந்துட்டேன். அவங்க கண்ணை மூடி தூங்க ஆரம்பிக்கும் போதே ஏதோ டிஸ்டர்பாக இருக்குன்னு வச்சுட்டு ஓப்பன் பண்ணோம். நீ நான் உன் கூட படுத்துக்கிறேன். என்ன திடீர்னு? நான் தான் சொன்னேன்ல, நான் டிவோர்ஸ் தர மாட்டேன். நீ என்ன பண்ணணும்? அதான் தர மாட்டேன்னு சொல்லிட்டல. அப்போது லைஃப்பில் நான் கூட தானே இருக்கணும். ஆமாம், நீ கூட தான் இருக்கணும். நான் டிவோர்ஸ்லாம் தர மாட்டேன். உன் கூட தானே இருக்கணும். உன் கூட தான் இருக்கேன். உன் பக்கத்துலேயே தூங்கிக்கிறேன். உனக்கு எதுவும் பிரச்சனையா? ஏதாவது பண்ணி என்னை ஏமாற்றி டிவோர்ஸ் வாங்கிடலான்னு நினைக்காத. நான் கூட டிவோர்ஸ் கேட்டேனா? நீ கேட்டாலும் தர மாட்டேன். நான் கேட்டேனா? அவன்கிட்ட பேசினான், அவ்வளோதான். எது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா கேட்டான். நான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் ஒன்று மறந்துட்டேன். உன்னை விட்டு மூவ் ஆகிட்டேன். இவன் தான் என் ஹஸ்பண்ட், எனக்கு இவனை தான் பிடிச்சிருக்கு, நான் இவன் கூட தான் வாழ போகிறேன்னு சொல்லிட்டேன். அவன் என்ன 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 சொல்கிறேன்? நிஜமா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. எனக்கும் என்னோட லாஸ்ட் பிரீத் உன்னோட செஸ்டில் தான் இருக்கணும். நான் டிவோர்ஸ்லாம் கேட்க மாட்டேன். இவ்வளோ நாள் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி லைஃப்பில் என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா? என்ன பேசுகிறேன்? நிஜமா பேசுறியா? நிஜமா நீ ஜாக்லின் கிட்ட சொன்னியா எனக்கு பிடிச்சிருக்குன்னு? எனக்கு உனக்கு பிடிச்சிருக்குதையும். உன் கூட இருக்கும்போது நான் ஹாப்பியாக இருக்கேன். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஜாக்சன் வேணும், நீ தான் வேணும். ஏன்னா அக்செப்ட் பண்ணிப்பியா? நிஜமா சொல்கிறேன். I love you. எனக்கு ஒன்று பிடிக்கும் ரொம்ப. தெரியும், தெரியும். உன்னால் நான் யாருக்கும் கொடுக்க முடியாதுல்ல. எனக்கு நீ தான் வேணும். நான் உன் கூடவே இருக்க தான் ஆசைப்படுறேன். எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு தெரியும். நிஜமா தானே? I love you. நிஜமாவே I love you. ஏன்னா
நினைக்கிறியா? I love you. I love you. ஜெயமோயின் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணோம். உன்னோட நெக்கில் உன்னோட செஸ்ட்லன்னு அவன் ஹெட்டை மூவ் பண்ணி கிஸ் பண்ணிகிட்டே இருந்தான். ஜெயம் என்ன பண்ணுறான்? I love you. ஏய் என்ன கை எங்கேயோ போதா? விட்டா? ஏய் நீ தானே வந்தா என்ன தேடி என்கிட்ட? அப்போ என்ன அவசரம்? இப்போ தானே லவ் சொன்ன. கொஞ்ச நாளா? ஏய் என்ன பேசுகிற? ஒவ்வொரு நாளும் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்ட. I love you. உனக்கு பிடிச்சிருக்கு தானே? என்ன ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. I love you. தேவன் என்னோட செஸ்டில் ஃபேஸ் வச்சு அவளை டைட்டாக ஹக் பண்ணும். தேவன் என்ன பண்ணுறான்? ஏய் நிச்சயமாகவே சொல்லிட்டுலாம். ஜாக்சன் அவனை பற்றி பேச வேணாமே. அவன் முடிச்சு போன சாப்டர்னு சொன்னால. யா நான் அவனை பற்றி யோசிக்கிறதால. அவன் முடிச்சு போன சாப்டர் தான். தேவன் ஹேக்கை பிரேக் பண்ணிவிட்டு ஓகே அப்போது அந்த முடிஞ்சு போன சாப்டரை கிழிச்சு போட்டுட்டு நம்ம ஒரு புது சாப்டர் க்ரியேட் பண்ணலாமா? என்ன நீ சொல்ல. இந்த ஃப்ளோர்லையா இல்லை பெட்லையா? என்ன சொல்லு. ஃப்ளோர்லையா பெட்லையா? உனக்கு எது ஓகே? என்ன கேட்குறேன்? நான் என்ன கேட்குறேன்னு உனக்கு புரியலையா? சத்தியம் அவ்வளோதான் சொல்லு. அதெல்லாம் எனக்கு இப்போ வேணும். ஏய் என்ன அதுக்குள்ளையா? ஏய் என்னடி அதுக்குள்ளையான்னு கேட்குற? எனக்கு இதெல்லாம் வேணும்னு எனக்கு தோணவே இல்லையா? என்ன பாவோன்னு நினைக்கலையா நீ? தேவம் கண்ட்ரோல் பண்ணவே முடியல தெரியுமாடி. நீ அப்படி இருக்கா? சரி அப்படி கேட்ட வேலைக்காகாது. தேவம் எனக்கு மேலே வந்தோம். ஏய் என்ன சாய்ஸ்லாம் கொடுத்தா? நீ பாட்டு நீ தான் சூஸ் பண்ணல, நான் சூஸ் பண்ணிட்டேன். இது லவ் தானா? லவ் தான் எனக்கு தானே? சொல்லடி எனக்கு தானே? இது கேட்குற எல்லாமே உனக்கு தான். லவ் யூ. கஷ்டமாக தான் இருக்கும். என்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ள சொல்ல மாட்டேன். உனக்கு இது தேவைதான். எனக்கு காயப்பட்டுல கொஞ்சம் கூட போக மாட்டேன். இது பயப்படுத்த தானே இப்படி பேசுகிறேன். அப்படிதான் கரெக்டு. தேவம் ட்ரெஸ் எல்லாம் கையில் எடுத்து தூக்கி போட்டுட்டு பெட்ஷீட்டெல்லாம் கவர் பண்ணிவிட்டு எனக்கு மேலே வந்தோம். தேவம் பயமாக இருக்கு. கொஞ்சம் மெதுவா. வாய்ப்பே இல்லை. தேவம் தேவம் ரொம்ப பயமாக இருக்கு. தேவம் பயப்படி உனக்கு தேவைதான். நெக்ஸ்ட் ரவுண்டு ஹாஃப் நைட் வர அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தோம். தேவம் முடியல. தேவம் போதும். நீ கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருக்கணும்ல. இந்த காயப்பட்டுல டீ போதும் போதும். தேவம் என்னை டேக் பண்ணிட்டேன். என்னோட ஃபரில் ஹாப்பியா? ரொம்ப love you. Love you. ஏய் அக்கிலாம் இல்லை நாளைக்கு. லவ் யூ. ஒரே ஒருத்தர் லவ் யூ சொல்ல. நான் லவ் யூன்னு சொன்னோம். நீ அக்கின் ஸ்டார்ட் பண்ணுறேன். போதும் சொல்லடி ப்ளீஸ். மார்னிங் சொல்கிறேன். ஒரே ஒருத்தர் சொல்ல ப்ளீஸ் ப்ளீஸ். பயம் போட்டுறது நீ உன்னை ஹேண்டில் பண்ணவே முடியலடா. ப்ளீஸ் ஒரு தடவை சொல்ல. வேறு எதுவும் கேட்குறேன். லவ் யூ மட்டும் தானே? ப்ளீஸ் ப்ளீஸ். சரி லவ் யூ. ஸ்ட்ராங்காக சொல்ல. லவ் யூ தேவம். லவ் யூ. தேவம் போதும்.
ப்ளீஸ் இதுக்கு தான் எப்படி மட்டும் சொல்லு ஒரே ஒரு ப்ளீஸ் ப்ளீஸ்